بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமையில் அமெரிக்காவில் வசிக்கின்ற சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கின்ற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய தினம் முதலாவது கேள்வி நவீதுங்கிற சகோதரர் கேட்டிருக்கிறாரு. தோள்பட்டை தெரியக்கூடிய பனியன் அணிந்து தொழலாமா? அதாவது முண்டா பனியன், கை வச்ச பனியன் இல்லாமல் இந்த தோள்பட்டை தெரிகிற மாதிரி முண்டா பனியன் சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. தோள்பட்டை தெரியக்கூடிய பனியன் அணிந்து தொழலாமா? அரைக்கால் டவுசர் அணிந்து தொழலாமா? தொழுகையில் மறைக்க வேண்டிய பாகம் என்று ஏதாவது உள்ளதா? ஆண்கள் பெண்களுக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டாரு. பெண்களுக்கு உள்ளதை முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த ஆண்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இவ்வளவுதான் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக எந்த ஒரு கட்டளையும் நம்ம பார்க்க முடியலை. என்ன கட்டளை இருக்கிறதுன்னு சொன்னால், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் தொழுகை நேரத்திலையும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல அலங்காரமாயிருங்க அப்படின்ற ஒரு கட்டளை இருக்கிறது. சாதாரண நேரங்களில் அணிவதை விட தொழுகை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆடைகளை ஒரு கண்ணியமான, எது உலகத்தில் ஒரு கண்ணியமானதாக இருக்கிறதோ, ஒரு மதிப்புமிக்கதாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஆடை அணியணும் என்ற அளவுக்கு குர்ஆன்ல கட்டளை இருக்குது. அது டவுசர் போடலாமா, பேண்ட் போடலாமா, அந்த மாதிரியான அடிப்படையில் நமக்கு எந்த கட்டளையும் இல்லை. தொழுவும் போது என்ன இருக்கு என்று கேட்டால், கண்ணியமான முறையில், ஜீனத்தான முறையில் நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள், இவ்வளவுதான் இருக்கிறது. அந்த ஜீனத்தான முறையில் ஆடை அணிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பொருளாதார வசதிக்கும் தக்கவாறு அது மாறுபடக்கூடியது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு போர்வையை சுற்றி கொள்வது தான் அவங்களுக்கு இருந்த ஒரு அலங்காரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆடைகளுக்கெல்லாம் வேலை இல்லை. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் ஆடைகளும் வகை வகையாக இருக்கிறது. அதை வாங்குவதற்கான பொருளாதார சக்தியும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த அலங்காரமா இருக்கணும் என்ப அளவுக்கு தான் தொழுகைக்கு கட்டளை இருக்கே தவிர, அதுல இந்த அளவுக்கு மறைக்கணும், இந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும் என்கிற மாதிரியான ஒரு கட்டளை கிடையாது. அதே நேரத்தில் இந்த தோள்பட்டை அணிந்து தோல் தெரியலாமான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு மாத்திரம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, லா யுஸல்லி, இது புகாரியில 359வது ஹதீஸ். லா யுஸல்லி அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹிதி, ஒரு ஆடை அணிந்து தொழும் பொழுது லைஸ அலா ஆத்திகிஹி ஷைஉன், அவருடைய தோல் புஜத்தில் எதுவும் இல்லாத முறையில் தொழ வேண்டாம். ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது. அதாவது மேலே போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, கீழே கட்டி கொள்வதற்கு ஒரு வேஸ்டின் இருக்குன்னு வைங்க. அப்படி ரெண்டு ஆடை இருந்தால் அது பிரச்சனை இல்லை, நல்ல முடியை தொழுதுக்குருவாங்க. இருக்கிறது ஒரு ஆடை தான் இருக்குது என்று சொன்னால் கீழாடை ரொம்ப அவசியம். அந்த கீழாடை எப்படி இருக்கணும் என்று கேட்டால், கீழே மட்டும் மறைச்சி தோளில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த ஒரு பெரிய ஒரு போர்வை தான் இருக்குன்னு வைங்க. இந்த சட்டை பனியன் அதெல்லாம் இப்போ தானே உள்ளது, அந்த காலத்திலலாம் கிடையாது தானே. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு போர்வையவே என்ன செய்வாங்கன்னா, இப்படி போட்டு இந்த பக்கம் உள்ளதை எடுத்து இந்த தோல் புஜத்திலையும், இந்த பக்கம் உள்ளதை இந்த தோல் புஜத்திலையும் போட்டுருவாங்க. அப்போ தோல் புஜமும் மறைந்து விடும், கையில் முழுசா தெரியும், தோல் புஜமும் மறைந்து விடும், கீழே மறைக்க வேண்டிய அளவு ஆடை மறைத்து விடும். அப்போ இந்த தோள்பட்டையும், அதாவது தொழுகும் போது சாதாரண நேரத்தில் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. லா யுஸல்லி, தொழுகையை பற்றி தான் பேசப்படுது. லா யுஸல்லி அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹிதி, ஒரு ஆடையில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் லைஸ அலா ஆத்திகிஹி ஷைஉன், அவருடைய ரெண்டு தோல் புஜத்திலும் அந்த ஆடை இல்லாமல் தொழுகிற வேண்டாம். அப்போ ஒரு போர்வை போத்திட்டு தொழுதம் என்று சொன்னால் தோல் புஜத்தில் இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யணும், மறைக்கணும். தோல் புஜத்துக்கு கீழே இப்படி கட்டிக்கிற கூடாது,
இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த தோல் பஞ்சமெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி வந்து தொழுகை நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டளை இருக்குது. மற்ற நேரங்களில் எப்படி இருக்கலாம்னு கேட்டால் ஒரு அறிஞர்களுடைய கருத்தை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக அகமது இமாம் சொல்கிறாங்க, மாலிக் இமாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முன்பகுதி பின்பகுதி அதை மறைச்சா போதும், ஒரு சட்டி போட்டுட்டா போதுங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அகமது 4 மதுஹபுங்கிறாங்கல்ல, அதில் ஹம்பலி மதுஹபு பிரகாரமும் மாலிக் மதுஹபு பிரகாரமும் அல் அவுரத்து அல் குபுலு ஒத்துபுரு ஃபகத், முன்பகுதியும் பின்பகுதியும் மட்டும்தான். அது தவிர மற்ற எதுவும் ஆண்களுக்கு மறைக்க வேண்டியது வெளியில் சாதாரணமாக தொழுகைக்கு இல்லை. தொழுகைக்கு வந்து ஒரு வயல் வேலை செய்கிறாரா, ஒரு டவுசரை போட்டுட்டு என்ன செய்யலாம், அவர் வேலை செய்யலாம். அதாவது ஒரு ஜட்டியை போட்டு கூட வேலை செய்யலாம். அதுக்கு மார்க்கத்தில் வந்து இதை ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பதற்கு எந்த ஒரு தலிலும் இல்லை. ஆதாரம் இல்லாத காரணத்தினால தான் அறிஞர்கள் இப்படி சொல்கிறாங்க. அது போக வந்து லாஹிரியாக்கள் என்று ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த மதுஹப் ஷாஃபி ஹனஃபி மாதிரி லாஹிரியா என்று அஹ்லுல்லாஹிர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதா இருந்தாலும் ஹதீஸில் உள்ளது நேரடியாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. சுற்றி வளைச்சிக்கிட்டு சொல்கிறதெல்லாம் கூட ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவ்வளவுதான், முன்பாக பின்பாகத்தான் மறைக்கணும் அது என்று அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க என்ற இந்த தகவலை வந்து இப்னு ஹஜர் அவர்கள் வந்து ஃபத்ஹுல் பாரியில் எடுத்து காட்டுறார். அப்போ இந்த உடலை மறைத்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் அந்த இவ்வளவுக்கு தான் ஆதாரம் இருக்குது. இவ்வளவுதான் முன்பாக பின்பாக, அது கூட ஆதாரம் இல்லை. அது கூட மறைக்காமல் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி ஆண்கள் வந்து இது மறைக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டளையுமே இல்லை. ஆனால் அதுவும் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கக்கூடாதுல்ல. நிர்வாணமாக இல்லாமல் என்ன செய்யணும், அதில் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு கனியை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். அவங்க நெருங்கிட்டாங்க. நெருங்கி அதை சாப்பிட்ட உடனே நெஞ்சிட்டு அவங்களுக்கு பதத்துலகுமா சௌஆத்துகுமா, அவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய மறைவிடங்களை பற்றிய ஒரு புரிதல் வந்தது. ஆண் பெண்ணுங்கிற அந்த 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 மேற்றே அவங்களுக்கு விளங்காமல் இருந்தாங்க அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதை சாப்பிட்ட உடனே தான் ஆனால் நம்ம ஆம்பளையா இருக்கு அது பொம்பளையா இருக்குங்கிற அந்த அந்த விஷயமே அவங்களுக்கு விளங்கு நினைச்சுக்கிறான்லாம். பதத்துலகுமா சௌஆத்துகுமா அப்படி தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஓ தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னா, உடனே சொர்க்கத்தில் உள்ள அந்த இலையை கொண்டு போய் தங்களை மறைத்து கொண்டார்கள். அப்படின்னா அந்த உறுப்பு மட்டும்தான் மறைச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆண் பெண்ணும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் பெண்ணுக்கு தனியாக நம்ம கட்டளை வந்துருச்சு. ஆண்களுக்கு என்னன்னு கேட்டால் இவ்வளவுதான் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறைச்சாங்கல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேலே மறைக்கணும் என்று எந்த ஒரு ஆர்டர் கட்டளை எல்லாம் கிடையாது. ஆனால் தொழுகைக்கு ஒரு கண்ணியமாக, தொழுகைக்கு தோல் பிடிச்சத்தை மறைச்சிக்கிறங்க, ஒரு கண்ணியமாக இருந்துக்கிறங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தொடை வந்து ஆண்களுக்கு முட்டுக்காலுக்கு மேலே உள்ள பகுதி இருக்குல்ல, அது வந்து தொடைன்னு சொல்லுவோம். இந்த தொடையை வந்து தெரியலாமா என்று கேட்டால், தொடை தெரியக்கூடாது என்கிற ஒரு கருத்தில் வந்து நிறைய ஹதீஸுகள், நிறைய நூல்களில் ஹதீஸுகள் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா துப்ரிசு ஃபஹிதக, நீ உனது தொடையை வெளிப்படுத்தாத, ஒலா தந்துரன்ன இலா ஃபஹிதி ஹையின் ஒலா மையத்தின், உயிரோடு உள்ள இறந்து விட்ட எந்த ஒரு ஆளுடைய தொடை நீ பார்க்கவும் செய்யாத, உன்னுடைய தொடையை வந்து வெளிப்படுத்தவும் செய்யாத, மற்றவங்களுடைய தொடை நீ பார்க்கவும் செய்யாத அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் வந்து அபூதாவுதில் இருக்கிறது. அபூதாவுதில் இருக்கிற அந்த அறிவிப்பாளரை பார்த்துக்கிறங்க. இதே தான் எல்லாத்துலேயும் வரும். அபூதாவில் எப்படி அறிவிப்பாளர் வருதுன்னு கேட்டால், அலி அவர்கள் சொன்னதாக ஆசிம் இப்னு லம்ரா என்பவர் சொல்றார். ஆசிம் சொன்னதாக ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் சொல்லுகிறார். இந்த வழியில தான் இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வருது. இதே தான் அபூதாவுதில் இன்னொரு இடத்துல வருது இதே ஹதீஸு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இப்படித்தான் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை போட்டுட்டு அபூதாவுத் என்ன செய்யறாருன்னா, ஹாதல் ஹதீஸ் ஃபீஹி நகாரத்துன், இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு, ஒரு காரணத்தை சொல்லலை. அதுக்கடுத்து வந்து இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இப்படித்தான் வருகிறது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வருது. அதனுடைய விமர்சனம் என்னன்னு 2வது சொல்கிறான். அதாவது அலி தான் இதை அறிவிக்கிறாங்க. அலியிடமிருந்து ஆசிம் என்பவர் அறிவிக்கிறாரு. ஆசிம் என்பவரிடமிருந்து ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் அறிவிக்கிறார். தாரகுத்னியில் இந்த ஹதீஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இவங்க இவருடைய தான் அறிவிக்கப்படுது.
அதே மாதிரி தாரகுத்னியில் இன்னொரு இடத்துல ரெண்டு இடத்துல வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அலி, ஆசிம் இப்னுல் அம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித் இவருடைய தான் அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அலி, ஆசிம் இப்னுல் அம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித் இந்த ஒரு வழியில தான் அந்த ஹாக்கிம்லையும் கூட வருகிறது. பஸார்லையும் இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அலி, ஆசிம் இப்னுல் அம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித் இந்த வழியில தான் அதுலேயும் வந்திருக்கிறது. அப்போ முஸ்னது அபு யஅலாவுல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அதுலேயும் எப்படி வருதுன்னு கேட்டால் அலி, ஆசிம் இப்னுல் அம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித். இப்போ சுனனுல் குப்ரா பைஹக்கில அதுலேயும் வந்திருக்கிறது. அலி அவர்கள்ட்ட இருந்து ஆசிம் அறிவிச்சு, ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவித்தார்னு வருகிறது. எல்லாம் ஆசிம் ஹபீப், ஆசிம் ஹபீபுல்லாம் வருது. முஸ்னது அகமதுல இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஆசிம் ஹபீபு, அலியிடமிருந்து ஆசிம் அறிவிக்கிறாரு, ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவிக்கிறாரு. அப்படித்தான் அகமதுலையும் வருகிறது. பைஹக்கி சுனனுல் குப்ராவில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் அலி, ஆசிமு, ஹபீப் இதே தான் வருகிறது. அதே மாதிரி இதெல்லாம் இவ்வளோ ஹதீஸ்னு இவ்வளோ வருதா. இதில் எல்லாமே என்ன வருதுன்னு கேட்டால் அலிகிட்ட ரசூல்லா சொன்னாங்கன்னு அலி சொல்கிறாரு. அலி யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஆசிம் என்பவர்கிட்ட சொல்லுகிறாரு. ஆசிம் யார்கிட்ட சொல்கிறாருன்னு கேட்டால் ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர்கிட்ட சொல்லுகிறார். அப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால் இந்த ஹபீப் இருக்கிறார்ல இவர் ஆசிம் இடத்துல எதையும் கேட்டது கிடையாது. ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவித்தார்னு சொன்னால் ஆசிம் என்பவரை இந்த ஹபீப் சந்தித்திருக்க வேண்டும், அவரிடத்துல கேட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர் வழியாக அறிவிக்க முடியும். அப்போ அத்தனை அறிவிப்பாளர்களையுமே இதில் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு. நேரடியாக ஆசிமிடமிருந்து ஹபீப் அறிவிக்கல. இப்னு மொயின் சொல்றாங்க, இன்ன ஹபீபன் லம் யஸ்மாஹு மின் ஆசிமின், ஹபீப் ஆசிமிடத்துல இதை கேட்கவே கிடையாது. ஓ இன்ன பைனகுமா ரஜுலன் லைஸ பிசுகத்தின், ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு நம்பகம் இல்லாத ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு, அதை மறைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் யாருங்கிறதையும் பஸார் சொல்றாரு. அன்னல் வாசித்த பைனகுமா அமருபுன் ஹாலிதுல் வாசித்தி, அமருபுன் அதாவது ஹபீபி என்பவர் ஆசிம்கிட்ட கேட்கவே இல்லை. பஸார் என்ன செய்யறாருன்னு கேட்டா இவர் அறிவித்த வேற ஒரு அறிவிப்பை பிடிச்சி இந்த ஹபீபி என்பவர் அம்ரு என்பவர்கிட்ட கேட்கிறாரு. அதான் அம்ரு இப்னு ஹாலிதுகிட்ட கேட்கிறாரு. இந்த அம்ரு இப்னு ஹாலிது தான் ஆசிம்கிட்ட கேட்கிறார். இந்த அம்ரு இப்னு ஹாலிது பலவீனமான ஆள். அப்போ ஒரு பலவீனமான ஒரு ஆள் இடையில இருக்கிறார், அதை விட்டுப்புட்டு இவர் அறிவிக்கிறார். இவர் நேரடியாக அவர் கேட்டது கிடையாது, ஒரு ஆள் வழியாகத்தான் இதை கேட்கிறாரு. அந்த ஆள் யாராக இருக்கிறாருன்னு கேட்டால் பலவீனமாக இருக்கிறார் என்று இப்னு மொயின் என்ன செய்யறாங்க, இதை விளக்கிடுறாங்க. அதே மாதிரி தாரகுத்னி சொல்றாரு, லாயசிஹு சமாஹு மின்ஹு, ஆசிமிடமிருந்து ஹபீபு கேட்டார் என்பது சரியான செய்தி கிடையாது, சரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதனால இந்த ஹதீஸ் பலவீனமா ஆயிடுது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இதே ஹதீஸ்ல இன்னொரு பலவீனம், தொடையை காட்டாது, தொடையை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குன்னு வைங்க. அப்ப தொடை மறைக்கக்கூடியதுன்னு ஆயிரும். ஆனா தொடையை மறைக்கணும் என்று சொல்ற ஒரு ஹதீஸ் வருது. எல்லா நூல்களிலும் என்ன வருதுன்னு கேட்டா இந்த ஹபீப் தான் அறிவிக்கிறார், ஆசிம் வழியா அறிவிக்கிறார். ஆசிம்கிட்ட இவர் சந்திச்சது கிடையாது, வேற ஒரு அம்ரு என்பார், அமர் இப்னு ஹாலித் வழியா தான் இதை அறிவிக்கிறார். அவரை மைனஸ் பண்ணிவிட்டு சொல்றாரு, ஆசிம்கிட்ட கேட்ட மாதிரி சொல்றாரு. அப்படிங்கிறதுனால அது ஒரு பலவீனம் ஆயிடுதா. அடுத்து அதே ஹதீஸ் திருப்பி ரிவர்ஸ்ல மறுபடியும் வரும், மறுபடியும் அந்த ஹதீஸுக்கு போவோம். அந்த ஹதீஸ்ல எல்லா ஹதீஸ்லையும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அபுதாவுடைய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா இப்னு ஜுரைஜ் என்பவர், இந்த ஹபீப்கிட்ட இருந்து ஒருத்தர் அறிவிக்கிறார்ல, அவர் யாருன்னு கேட்டா இப்னு ஜுரைஜ் என்பவர் அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் சொல்றார், உஹுபிருத்து, எனக்கு அறிவிக்கப்பட்டது ஹபீப் வழியாகங்கிறார். அப்ப ஹபீபிட்ட அவர் கேட்கல, ஹபீபிடத்தில் அவர் கேட்க கிடையாது. எப்படி சொல்றாரு, அனிபுனு ஜுரைஜின் கால உஹுபிருத்து, எனக்கு அறிவிக்கப்படுகிறது ஹபீப் வழியாகனா ஹபீப் சொன்னதாக யாரோ சொல்லி இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பலவீனம், இப்னு ஜுரைஜ் ஹபீபிட்ட அறிவிக்கிறார் இல்லையா, இப்னு ஜுரைஜ் ஹபீபிட்ட கேட்டது கிடையாது. அதே மாதிரி அபுதாவில் இன்னொரு அறிவிப்பு உஹுபிருத்து அன் ஹபீபின் அப்படிதான் வருகிறது. அதே மாதிரி இப்னு ஜுரைஜ் சொல்லும்போது அன் ஹபீபின், ஹபீப் வழியாக அப்படிங்கிறார்.
அப்ப இப்னு ஜுரைஜ் என்பவர் வந்து ஹபீப் என்பார் வழியாக அறிவிப்பதாக இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. எல்லா நூல்கள்லையும் இதுதான் வருது. எப்படி எல்லா நூல்லையும் ஆசிமு ஹபீப் என்று வருகிறதோ அதே மாதிரி எல்லா நூல்கள்லையும் ஹபீப்கிட்ட இருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா இப்னு ஜுரைஜ் தான் வர்றாரு. அப்ப இவர் அவர்கிட்ட சந்திச்சது கிடையாது அப்படின்னு அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அது ஒரு பலவீனம். ஹதஸனா ஹபீப் இப்னு அபீ சாபித்னு சொல்லுவார். இப்னு ஜுரைஜ் சொல்லுவாரு, எனக்கு வந்து இப்னு அபீ சாபித் ஹபீப் இப்னு சாபித் எனக்கு சொன்னார்னு சொல்லிடுறாரு. எனக்கு சொன்னாருன்னு நேர கேட்டாருன்னு அர்த்தம். அப்படிங்கிறத வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்கன்னா இது சரியானதுன்னு சொல்லுவாங்க. பார்த்து அப்படித்தான் தெரியுது. ஆனா ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு இது வந்து ஹதஸனான்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இவர் அவரை சந்திச்சது கிடையாது. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில 2 ஆள் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு அதனுடைய குறைபாடுகளை கண்டுபிடிச்சு அதை என்ன செஞ்சிடறாங்க, பலவீனம் பண்றாங்க. அப்ப தொடையை நீ வந்து மறைக்க கூடாது, திறக்க கூடாது என்ற கருத்துல ஹதீஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப தொடை மறைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஹதீஸ், அதாவது முஸ்னத் அகமதுல வேற ஒரு அறிவிப்பு வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்வதாக வருகிறது. என்ன வருதுன்னா, மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஜுலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள். வ ஃபஹிதுஹு ஹாரிஜத்துன், அவருடைய தொடை தெரிந்தது. அவர் தொடை தெரியும் நிலையில் அவரை கடந்து சென்றார்கள். அப்ப சொன்னார்கள், கத்தி ஃபஹிதக, உனது தொடையை மூடிக்கொள். ஃபைன்ன ஃபஹிதர் ரஜுலி மின் அவுரத்திஹி, ஒரு மனிதனுடைய தொடை என்பது அவனுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் அடங்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னும் ஒரு ஹதீஸ் அகமதுல இருக்குது. இது ஆசிம் ஹபீப் அந்த ரூட் இல்லை, இது வேற ஒரு ரூட்ல என்ன செய்யுதுன்னா இப்னு அப்பாஸ் முஜாஹித் என்று அப்படி வருகிறது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது என்று கேட்டா, இதை இப்னு அப்பாஸ் சொன்னதாக முஜாஹித் அறிவிக்கிறாரு, முஜாஹித் சொன்னதாக அபு யஹ்யா அல் கத்தாத் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டா பலவீனமான ஆளு, அதாவது அஹாதீஸ மனாக்கிர ஜித்தன், ரொம்ப முன்கரான நிராகரிக்கிற ஹதீஸையெல்லாம் இவர் அறிவிக்கிற ஒரு ஆளு. ஹாஃபில் இப்னு ஹஜர் லைனுல் ஹதீஸ், ஹதீஸ்ல ரொம்ப பலவீனமான ஆளு. நசை சொல்றாரு லைசபில் கவி, இவர் ஒரு வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறது. அதாவது தொடைய மறைக்கணும்ன்றதற்கு அலி, ஆசிம், ஹபீபி, இப்னு ஜுரைஜின் வரக்கூடிய ஒரு ரூட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே 2 பலவீனம் வந்துருது. இப்னு அப்பாஸ் வழியாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ், முஜாஹிது, அபு யஹ்யான்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த அபு யஹ்யா என்பவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். அதனால அந்த ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. இன்னொரு ஹதீஸ் திருமதியில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, ஜர்ஹதுன்னு ஒரு ஆள், ஜர்ஹதுங்கிறவர் யாருன்னு கேட்டா அந்த திண்ணையில இருந்த தோழர்கள் இருந்தாங்களே அஸ்ஹாபு சுஃபா, அதுல ஒரு ஆள். அவர் மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜர்ஹதின், ஜர்ஹது என்பவரை ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசல்ல வந்து ஜர்ஹது என்பவரை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. ஓ கதின் கஷஃப ஃபஹிதுஹு, அவருடைய தொடை வந்து திறந்திருந்தது. தொடையை திறந்து மாதிரி பள்ளியாசல் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது சொன்னாங்க, இன்னல் ஃபஹித் அவுரத்துன், தொடை வந்து மறைக்க வேண்டிய பகுதிப்பா அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொன்னாங்கன்னு இந்த ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. இதை திருமதி இமாம் இதை சொல்லிட்டு என்ன செய்யறாரு என்று கேட்டா, ஹாதா ஹதீஸும் ஹசனும், இது வந்து ஒரு அழகான ஹதீஸ் தான். ஆனா மாரா இஸ்னாது பிம்திஸ்லின், இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தொடர் வந்து இணைந்ததாக இல்லை, விடுபட்டிருக்கிறது, தொடர்பு அருந்த செய்தியாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா, இத ஜர்ஹது சொன்னதாக யார் சொல்றாருன்னா அவருடைய பேரை சொல்றாரு. அந்த பேரை வந்து அவற்றை எதுவும் கேட்டதில்லை அப்படிங்கிறதுனால அது இது வந்து தொடர்பு அருந்த ஹதீஸ் என்று சொல்லி திருமதியை சொல்லி போடுறாரு. அதாவது மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனமாகு, ரசூலுல்லாவோட நான் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கடந்து போனார்கள். அலா மஅமரின், மஅமர் என்பவரை ரசூலுல்லாஹ் கடந்து போனார்கள். ஓ ஃபஹிதாஹு மக்ஷூஃபதானி, அவருடைய 2 தொடைகளும் திறந்து இருந்தன. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅமர், மஅமர் அவர்களே, கத்தி ஃபஹிதைக்க, உங்க தொடையை வந்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். ஃபைனல் ஃபஹிதைனி அவுரத்துன், 2 தொடையுமே அவுரத்து என்று என்ன செய்யறாங்க, அவர் சொல்லிடுறாங்க. ஆனால் இதுல என்ன செய்யறாருன்னா, இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா முகமது இப்னு ஜஹஷ் வழியாக அபு கசீர் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அபு கசீர் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் வழியாக நிறைய பேர் அறிவித்திருக்கிறாங்க. லாக்கின் லம் அஜிது ஃபீஹி தஸ்ரீஹம் பி தஅதீலின்,
இவர் ஒரு நம்பகமான ஒரு ஆள் என்று சொல்லி ஒருவரும் நற்சான்று கொடுத்து நான் பார்க்கவில்லை அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்றாரு. யாராவது ஒருத்தர் நல்லவர்னு சொல்லியிருக்கணும்ல, இவரை பத்தி யாரும் நல்லவராக சொல்றதுக்கு ஒரு சான்றும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப இந்த தொடை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வந்து மொத்தம் நாலு வகையான ஹதீஸ் இருக்குது. தொடைனா தொடைய நீ மறைக்கணும், தொடைய திறக்க கூடாது என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா அலி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். அதுல ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவிக்கிறாரு. பல நூல்களில் வந்திருக்குது, எல்லாமே அது பலவீனம் ஆயிடுது. அந்த ஹபீப்கிட்ட இருந்து இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறாரு, அங்கேயும் ஆள் விடுபட்டு போயிருக்கு, அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸ் வருகிறது. அதுல அபு யஹ்யால் கத்தாத்துன்னு வர்றாரு, அவர் பலவீனமா போயிடுறாரு. அடுத்து ஜர்ஹதுங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸ் வருகிறது. அவர்கிட்ட ஒரு பேரன் அறிவிக்கிறாரு, அந்த தொடர்பு கிடையாது, சந்திச்சது கிடையாதுன்னு அதுவும் போயிடுது. அதுக்கடுத்து இன்னொரு கடைசியா பார்த்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா மாமர் ஜர்ஹது என்பவர், அடுத்து மாமர் என்பவர் அந்த மாதிரி துடை தெரிகிற மாதிரி இருந்தாருன்னு சொல்லும்போது அவர் அதுல வரக்கூடிய அபு கசீர் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. அவருடைய நம்பகத்தன்மையை யாருமே உறுதிப்படுத்தவே இல்லை. அவர்கிட்ட அறிவிக்கிறாங்களே தவிர இவர் நல்ல ஆளு, இவர் நேர்மையான ஆளு, ஞாபக சக்தி அப்படின்னு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கணும்ல, எந்த ஒரு நற்சான்றும் நான் காணவில்லை. நம்மளும் தேடி பார்த்தா காணல. இப்னு ஹஜர் என்ன செய்யறாரு, நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த நாலு தான். அப்ப தொடைய மறைக்கணும் என்றது மற்ற தொழுகையில் இல்லை. தொழுகையில நீங்க கண்ணியமா ஆடை அணிந்து கொள்ளுங்கள்ங்கிற அதுக்குள்ள அடங்கின என்ற அளவுக்கு என்ன செய்யணும், எவ்வளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அணிந்து கொள்ள வேண்டியதுதான். அதே நேரத்தில் தொடை மறைக்கணும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நாலு வகையான ஹதீஸை பார்த்துட்டோமா, ஒண்ணுமே சஹீஹான ஹதீஸா இல்லை. அதே நேரத்தில் தொடை மறைக்கப்படாமல் இருந்தது என்பதற்கு சஹீஹான ஹதீஸ் நிறைய இருக்குது. உதாரணமா முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்தஜியன் ஃபீ பைத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிலே உருக்களித்து படுத்திருந்தார்கள், சாய்ந்து படுத்திருந்தார்கள். எந்த மாதிரி படுத்திருந்தார்கள் கேட்டா, காஷிஃபன் அன் ஃபஹிதைஹி, அவங்களுடைய தொடை விலகிய நிலையில, அவ் சாக்கைஹி, அல்லது தொடைக்கு கீழே உள்ள பகுதி கால் இருக்குல்ல, அது விலகிய நிலையில், துணி விலகிய நிலையிலே படுத்திருந்தார்கள். ஃபஸ்டாதன் அபூபக்கரின் ஃபாதின் அளவு, அபூபக்கர் உள்ள வரலாமான்னு கேட்டாரு, அனுமதி கொடுத்தார்கள். ஒஹு அலா தாலிக்கல் ஹாலி அலா தில்கல் ஹாலி, அந்த நிலையில இருந்தாங்க, படுத்திருக்கும் போது தொட தெரியுது. ஒரு ஆள் வந்துட்டாரன்னு என்ன செய்யல, மறைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. அதே மாதிரி ரசூல்லா படுத்தே கிடக்குறாங்க. அதுக்கடுத்து உமர் வந்தாரு, அனுமதி கேட்டாரு. அதே மாதிரியே ரசூல்லா படுத்த நிலையில் இருக்கிறாங்க, தொட தெரியுது. ஒரு ஆள் வந்துட்டாரன்னு மறைக்கணும்னு, அவங்க கணவன் மனைவியா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆயிஷா நாயோட இருக்கிறாங்கன்னு அப்படி எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா அபூபக்கர் இன்னொரு ஆள் வந்துட்டாருங்க, மறைக்கணும்னு மறைக்க வேண்டியதா இருந்தா உடனே என்ன செய்யணும், ஆடைய சீர் செய்யணுமா இல்லையா, பேசாம படுத்திருக்கிறாங்க. அப்புறம் உமர் வர்றாரு, அதே மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் வர்றாரு, உள்ள வரலாமான்னு கேட்டவுடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருங்கன்னு சொல்லி எந்திரிச்சு ஆடையெல்லாம் சரி பண்ணி தொடையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படி வருவாங்க. ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். ஒரு சவ்வா தியாபஹு, தம்முடைய ஆடையை சீர்படுத்தினார்கள். அவ இது ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அலா அஸ்தஹீ மின் ரஜுலின் தஸ்தஹீ மின்ஹுல் மலாயிகா, வானவர்கள் யாரை பார்த்து வெட்கப்படுவார்களோ அப்படி ஒரு மனுஷரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? ரொம்ப வெட்க சுபாவம் உள்ள ஒரு ஆள் யாரு, உஸ்மான். அதனால அவர் வந்தவனை மறைக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த தொடை தெரியுமாறு படுத்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்கன்னு சொல்ல இயலாது, அதனால தெரிஞ்சுதான் இருந்திருக்குது. அதனால இவர் சீர்படுத்துறாங்க. உஸ்மான் வந்தவன என்ன செய்யறாங்கன்னா டக்கு டக்குன்னு மறைக்கிறாங்க. அபூபக்கர் உமர் வரும்போது மறைக்க முயற்சி பண்ணல. அப்ப தொடை தெரிதல் என்பது ஒரு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்டர் கிடையாது என்பது இந்த ஒரு முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி புகாரில 371வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டா, வாகனத்தில் ஏறி ஹைபர் போருக்கு போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. ஓ ரக்கிப அபு தல்ஹா, அபு தல்ஹாவும் அவருடைய ஒட்டகத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஓ ஆனா ரதீஃப் அபி தல்ஹா, அனஸ் சொல்றாரு, அபு தல்ஹாவுக்கு பின்னாடி நான் இருந்தேன். அபு தல்ஹாவுடைய மனைவி தான் இவருடைய அனசுடைய தாயார். அனசுடைய அம்மாவை அபு தல்ஹா பிற கல்யாணம் பண்ணியிருந்தார். அதனால அவர் வீட்டில் இருந்தாலும் தந்தை மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவர். அதனால ஆனா ரதீஃப் அபி தல்ஹா,
அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன். ரசூலுல்லாவும் அபூ தல்ஹாவும் ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தில் கைபரை நோக்கி போறாங்க. ரசூலுல்லா தனி ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ஒட்டகத்தில் வந்து டபுள்ஸ் போறாங்க. அபூ தல்ஹா முன்னாடி இருக்கிறாரு, அனஸ் வந்து பின்னாடி இருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அந்த கைபரு வீதியில் அந்த ஒட்டகத்தை செலுத்துறாங்க. அப்படி போகும் பொழுது அனசு சொல்றாரு, ஓ இன்ன ருக்குபத்தி இல்லை தமசு ஃபஹீத நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில வந்து என்னுடைய முட்டுக்கால் உரசுது. ரெண்டு ஒட்டகம் போகும்போது, ரெண்டு ஒட்டகத்தில் போகும்போது இவருடைய முழங்கால் இருக்கிற முட்டுக்கால், அந்த முட்டுக்கால் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில வந்து உரசுகிறது. அப்படி நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் சும்மா ஹசரல் இசார் அன் ஃபஹதி, பிறகு தொடையில இருந்து நினைஞ்சாங்க ஆடையை கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டார்கள். அந்த வாகனத்தில் இருப்பதற்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்திருக்கும், வசதியாக இருந்திருக்காது. அதனால அந்த ஆடையை நினைச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் தூக்குனாங்க. தொடை தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னா ஹத்தா இன்னி அந்துரு இலா பயாலி ஃபஹதி நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொடையுடைய வெண்மையை நான் பார்க்கும் அளவுக்கு என்னஞ்சாங்க ஆடையை கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டார்கள். ஒட்டகத்தில் உட்கார்ந்து போகும்போது அது கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்திருக்குது. அதனால் ஆடை இழுத்து சுருவிக்கிட்டாங்க. சொரணுன்னு நினைச்சது தொடையுடைய வெண்மை வந்து தெரிஞ்சது என்று சொல்லி அனசு சொல்றாரு. புகாரியில் 371வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அந்த தொடை வந்து மறைக்கப்பட வேண்டியது இருக்குமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்ய மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. புகாரில் 3695வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு சென்றார்கள். தோட்டத்துக்கு சென்றவுடனே அபு மூசா அறிவிக்கிறார், என்னை வந்து தோட்டத்துடைய வாசல்ல காவலுக்கு நிற்க சொல்லிவிட்டார்கள். அப்போ ஒரு ஆள் வந்து உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா இதுதான் லஹு, அவரை சொல்லு, ஓ பஷீர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தியும் சொல்லுங்கிறாங்க. அது யார் வர்றான்னு பார்த்து அபூபக்கர் தான் வர்றாரு. அபூபக்கர் வர்றாரு. அடுத்து இன்னொரு ஆள் வந்து கொஞ்சம் உள்ள வரலாமான்னு கேட்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரையும் வர சொல்லு, இதுதான் லஹு பஷீர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா உமர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் வர்றாரு. உஸ்மான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கான காயிதன் ஃபீ மகானின் ஃபீஹி மாவு, அந்த தண்ணீர் இருந்த ஒரு இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க. கது இன்கஷஃப ருக்குபத்தைஹி, அவங்களுடைய முழங்கால்கள் முட்டுக்கால்கள் விலகிய நிலையில், தொடை இல்லை, தொடைக்கு கீழே உள்ள முட்டுக்கால் தெரியும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஃபலம்மா தஹல உஸ்மான் உள்ளே நுழைந்த உடனே கத்தாஹா, அதை மூடிக்கொண்டார்கள். முழங்கால் தெரியலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் தொடையும் தெரியலாம். அது ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயம் கிடையாது என்பதை இதிலிருந்து விளைக்கிறோம். அது தொடையை மறைச்சி ஆகணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பலவீனமாக இருக்குது. தொடையை மறைக்க தேவையில்லை, கட்டாயம் கிடையாதுங்கிற, அதுக்கான திறந்துட்டு போங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது செஞ்சால் அதை ஒருத்தர் நீ குற்றம் முடிக்கக்கூடாது. நாம கண்ணியமான முறையில் தான் ஆடை அணியணும். அப்படி ஒருத்தன் செஞ்சான்னா அதை என்ன செய்யக்கூடாது, எப்படி நீ செய்யறன்னு கேட்டால் நம்ம ஆதாரம் சொல்லணும்ல. இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னா, இப்னு மாஜாவில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், மகரிபு தொழுகிறாங்க. மகரிபு தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்ரியன், ரசூலுல்லாஹ் வேகமாக வர்றாங்க. கது ஹபஸஹு நஃபஸ், மூச்சு இறைக்க வர்றாங்க. வரும்போது எப்படி வர்றாங்கன்னு கேட்டால், கது ஹஸரன் ருக்பத்தைஹி, ரெண்டு முட்டுக்கால்களை விட்டும் ஆடையை தூக்கியவர்களாக வேகமாக போகும்போது கையில் தூக்கிடும்ல, கொஞ்சம் மேலே வேகமாக நடக்கும்போது அந்த கீழ் ஆடை வந்து இடறி விட்டுருங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முட்டுக்காலுக்கு மேலே தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வேகமாக வந்து அபிஷிரு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த முட்டுக்காலை வந்து தொடையை மறைக்கிறது என்பது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது. மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து புகாரியில் 3661வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா அறிவிக்கிறார், நான் ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்துருந்தேன். அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வேட்டியை தூக்கிக்கிட்டு வர்றாரு. எந்த அளவுக்கு வர்றாருன்னா, ஹத்தா அபுதான் ருக்குபத்தை, அவருடைய முட்டுக்கால்கள் தெரியும் அளவுக்கு வேட்டியை கீழேருந்து வேட்டியை தூக்கி மடிச்சிட்டு வேகமாக வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரொம்ப கோபமாக வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வர்றாரு. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டால், அவருக்கும் உமருக்கும் ஒரு சண்டையாகி போச்சு. அபூபக்கருடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கடுமையை திட்டுவார். கோவக்காரர் என்ன செய்வார், கடுமையை திட்டிவிடுவார். அப்போ திட்டினவனு என்ன செய்கிறாருன்னா, ஆகா நம்ம திட்டிவிட்டோமேன்னு சொல்லிட்டு, இந்த அப்பா உமர் என்னை மன்னிச்சு கேட்பாங்கிறாரு.
அவர் மன்னிக்க மாட்டேங்கிறார். அதை கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றார் அபூபக்கர். இந்த மாதிரி எனக்கு உமருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் கொஞ்சம் திட்டிவிட்டேன், அப்புறம் நான் கவலைப்பட்டு அவர்கிட்ட போய் நான் தெரியாமல் திட்டிட்டு மன்னிப்பு கேட்டேன். அவர் சால்துவ ஏகபீர் அலி என்னை மன்னிச்சிருந்து கேட்க போனேன், மறுத்து விட்டார், அதான் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே நல்லா மன்னிப்பானாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்றா. அப்புறம் உமர் வர்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த மன்னிப்பு கேட்குமா நம்ம மன்னிச்சிருக்கலாமே, நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம்னு அவர் என்ன செய்யறாரு, அபூபக்கர் வீட்டுக்கு போறாரு. அபூபக்கர் இல்லை. அப்போ ரசூல்லாட்ட போயிட்டானா அங்கே அவரும் வந்துடுறாரு. அப்போ ரசூல்லாவுடைய அப்போ என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படி மாறுது. மாறினோன்னு அபூபக்கர் பயப்படுறாரு. உமரை கண்டோன்னா ரசூல்லா கோபத்தில் அவங்களுடைய முகமெல்லாம் மாறுது. அப்போ என்ன செய்யறாரு, அபூபக்கர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அவர் மேலே கோவப்படாதீங்க, நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து என்னை வந்து தூதர் அனுப்புனா, நீங்கள் எல்லாரும் வந்து என்னை பொய்யன்றீங்க, அபூபக்கர் தான் என உண்மையை சொன்னதாக முதல்ல எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, அவருடைய பொருளாலும் உடலாலும் எனக்கு அதிகமாக உதவி செஞ்சவர் அபூபக்கர் தான், என்னுடைய தோழரை வந்து நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு அபூபக்கர்கிட்ட வந்து பகைத்தால் ரசூல்லா கோபம் வருது. அது நமக்கு டாபிக் அது அல்ல. டாபிக் என்னன்னு கேட்டால், அந்த கோபத்தில் வரும்போது வேட்டி மடித்து கட்டிக்கிட்டு வர்றாரு. அவர் வரும்போது தொட தெரியுது. அது எந்த புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஆடை வந்து ரொம்ப குறைவாக தான் ஆண்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆடை தான் வச்சுருப்பாங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று கூட இருக்காது. அப்போ மேலே என்ன செய்வாங்க, தோல் பஞ்சத்தில் போட்டு என்ன செய்வாங்க, ஆடையை போட்டுக்குருவாங்க. அது ஒரு அளவுக்கு பாதி தொடக்கி தான் அது வந்து வரும், அது கீழே வரைக்கும் மறையாது. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெண்கள் அப்படி வருது ஹதீஸில். சாலிப் இப்னு சாது அறிவிக்கிறாங்க, புகாரில் 362வது ஹதீஸில் இருக்கிறது. கான ரிஜாலுன் யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிதி உஸுரிஹிம் அலா நாகிஹிம், தங்களுடைய கழுத்தின் மீது தங்களுடைய அந்த கீழாடையை கட்டி கொண்டவர்களாக அவங்க வந்து தொழுவாங்க. அப்போ பெண்களுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க, லா தர்ஃபான ரூஸகுன்ன, பெண்களை பின்னாடி வரிசையில் பெண்கள் நிற்பாங்க. அப்போ பெண்கள் வந்து ருக்குவில் சஜிதாவில் வந்து எந்திரிக்கணும்ல, எந்திரிக்கும் போது கட்டளை இடுவாங்க, லா தரஃபான ரூஸகுன்ன, பெண்களே நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தி விடாதீர்கள், ஹத்தா எஸ்தவியர் ரிஜாலு ஜுலூசன், ஆண்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் சஜிதாவில் எந்திரிக்காதீங்க. அல்லாஹ் கொண்டு எந்திரிக்கணும்ல, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் வேகமாக எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் அவர் சஜிதாவில் இருக்கும் பொழுது அந்த இப்போ முன்னாடி சப்பில் இருக்க ஆணுடைய பின்பகுதியெல்லாம் உங்களுக்கு தொடையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வர்றதுனால அவர் உட்கார்ந்த பிறகு நீங்கள் எந்திரிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தொழுகும் போது கூட தொடைகள் பின்னாடி இருப்பவர்களுக்கு தெரியும் அளவுக்கு ஒரு ஆடையை கட்டி தொழுதுருக்குறாங்க. பெண்களுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, சஜிதாவில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட்டாக எந்திரிங்க, ஆண்கள் எந்திரிச்சு அத்தகையத்தில் உட்கார்ற வரைக்கும் அல்லது மேலே எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் செய்யுங்க. அவங்க சஜிதாவில் இருக்கும்போது நீங்கள் தலையை உயர்த்திட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொடை பகுதிகள் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சின்ன ஆடை பற்றாக்குறையினால் வறுமையினால் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இந்த தொழுகைக்கு வந்து தொடையை மறைக்கணுங்கிறதே கிடையாதுன்னு இதிலே விளைக்கிறோம். ஒரு ஹதீஸில் வருகிறது, புகாரில் 4302வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தொழுகைக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிக்க சொல்லும்பொழுது ஒரு சின்ன வயசுக்காரர் தான் இப்போ இருக்கிறார். அவர் சின்ன வயசுக்காரர் யாருன்னு கேட்டால் எல்லாரும் இருக்கிறாங்க. அது சின்ன அம்ர் இப்னு சலமாங்கிறவர் சொல்கிறார். அவர் சார், நான் தான் அங்கே உள்ளதுலேயே கொஞ்சம் இப்போ பயணிகள்கிட்ட வந்து சில வசனங்களை கேட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன், என்னையை தொழுவிக்க போட்டாங்க, நான் தான் தொழுவிப்பேன். அப்படி தொழுவிக்கும் போது ஒரு சின்ன ஒரு போர்வையை போத்திட்டு தான் தொழுவேன். அப்போ பின்னாடி இருக்கிற பெண் சவுண்டு கொடுத்தாங்களாம், எப்படி அலா துஹத்து அண்ணா இஸ்தகாரிக்கும், உங்கள் இமாமுடைய பின்பகுதியை மறைக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகிறாரு. பின்னாடி உள்ளதெல்லாம் தெரியுது பெண்களுக்கு. அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு சட்டையை வாங்கி எனக்கு தந்தாங்க, அதில் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு அவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த தொடைய மறைத்தல் என்பது வந்து என்ன இல்லை, கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு மனிதர் வந்து அரைக்கால் டவுசர் போட்டு தொழுதா கூட அவரை குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு குற்றம் சொல்ல முடியும். என்ன குற்றம்னு கேட்டால், தொழுகைக்கு வந்து ஒரு கண்ணியமாக வரணுமா இல்லையா? வெளியில் வேலை செய்கிறீங்க, மூட்டை தூக்குறீங்க, வயல் வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு செஞ்சால் தான் வேகமாக செய்ய முடியும். என்றால் முட்டுக்கால் தெரிகிற மாதிரி தொட தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா இருந்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. அது மறைக்கணுன்றது நம்ம மார்க்கம் கட்டாயப்படுத்தலை. அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு சீனத்தாயிருங்கன்னு சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் எது சீனத்து? ஒரு சபையில் நிற்கும் போது ஒருத்தர் வந்து அரைக்கால் டவுசர் போட்டு வந்து நின்றாருன்னா அது சீனத்தாயத்து இருக்குமா?
எது சீனத்தை எல்லாருமே என்ன செய்யறோம், முழுசா மறைத்தவர்களா இன்றைய காலத்துல போதுமான ஆடைகள்லாம் இருக்கிற ஒரு அந்த சீனத்தை நம்ம பொறுப்புல விட்டுட்டான். ஜீனத்துங்கிறது காலத்துக்கான என்ன செய்ய மாறுபடும். அப்ப எல்லாரும் அணிகிற ஆடைனா அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் வந்து டவுசரை போட்டு நின்றோம்னு சொன்னா அந்த ஒரு அலங்காரமா நீங்க வரணும் என்பதற்கு மாற்றமா வரும். அதனால தொழுகைக்கு வரும் பொழுது நல்லபடியாக என்ன செய்யுங்க, அவங்க ஆடை பற்றாக்குறையினால அப்படி தொலை தெரிகிற மாதிரிலாம் தொழுது இருக்கிறாங்கன்னு வருது. நம்ம அப்படி இல்லாதனால வந்து தொழுகைக்கு முழுசா தான் மறைக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஹுது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின் அப்படிங்கிற அடிப்படையில் அதை மறைக்கணும். அது அல்லாத நேரங்களில் வந்து தொடை தெரிகிறது, முட்டுக்கால் தெரிகிறது, இதுகளெல்லாம் தோல் பூஜ்யமே தெரிகிறது, மேலேயே சட்டையே இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்யறாரு வெளியில நடமாடுறாருன்னா அவர் ஆண்கள் உழைப்பதற்காக அவங்க படைக்கப்பட்டவங்க. எல்லா வேலையும் செய்வதாக இருந்தால் அதுக்கு தகுந்த அளவுக்கு உள்ள ஆடையை அவங்க போடுவாங்க. கடினமான வேலைகள் பார்க்கும்போது ஆடை குறைவா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. அது மார்க் என்ன செய்யலை, தடுக்கலை, அது விளங்கிக்கணும். அடுத்து நவீதுங்கிறவர் கேட்குறாரு, சிறுநீர் கழித்த பின் தமிழ்நாட்டில் செங்கற்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்துவதை கேள்விப்பட்டு உள்ளேன். அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளில் டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துவார்கள். தண்ணீர் கிடைக்கும் பொழுதோ கிடைக்காத பொழுதோ டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி சுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு சகோதரர் மழை ஜலம் கழித்து விட்டு டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி சுத்தம் செய்து விட்டு தொழலாமா ஃபாசில்ங்கிறவர் கேட்குறார். ரெண்டும் ஒரே கருத்தில் உள்ள கேள்விதான். அதாவது பொதுவாக இப்போ நம்ம வாழுகிற காலத்தில், நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம இந்தியா போன்ற பகுதிகளில் ஒருத்தர் மலம் கழிச்சார்னு சொன்னால் தண்ணி ஊற்றி தான் கழுவணுங்கிறது ஒரு நடைமுறை. சிறுநீர் கழித்தார்னு சொன்னால் கழுவு கூட மாட்டாங்க, எப்படி போயிட்டு இருப்பாங்க. மலம் கழிச்சிட்டாருன்னு சொன்னால் என்ன நடைமுறை வச்சுருக்கிறாங்க, மலம் கழிச்ச இடத்துல வந்து தண்ணியை ஊற்றி தான் என்ன செய்யணும், குளத்தில் ஏரியில் கம்மாயில் போய் கழுவுவாங்க. இல்லைன்னா ஒரு வாளியில் ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு போய் செய்வாங்க. இப்போ எல்லாம் கக்கூஸ் அந்த கழிப்பறையிலே இந்த தண்ணி வசதியெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம வந்து எப்படி பழகிட்டோம் என்று சொன்னால் மழை ஜலம் கழித்தால் என்ன செய்யணும், தண்ணியை ஊற்றி கழுவணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பழகிட்டோம். அதனால அது அந்த முறையில் மட்டும்தான் நம்ம செய்யணும் என்று விளங்கியிருக்கிறோம். ஆனால் அரபு நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் தண்ணீரை வைத்து சுத்தம் செய்தல் என்பது அதிகமாக இருக்கலை. ஏன் இருக்கலைன்னு கேட்டால் அவங்களுடைய உணவு முறைக்கு நம்ம உணவு முறைக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய உணவு நம்ம உணவு முறை எப்படி இருக்கும்னு கேட்டால் இந்த மாடு சாணி போடும்ல அந்த மாதிரியாக்கு நம்ம நாட்டில் உள்ளவர்களுடைய மலங்கழித்தல் வந்து இருக்கு. அவங்களுடைய மலங்கழித்தவர்கள் கோதுமை ரொட்டி, பேரிச்சம்பழம் இதுகளை சாப்பிட்றதுனால, மைதா இந்த மாதிரி சாப்பிட்றதுனால புழுக்கை மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, மலங்கழிப்பாங்க. அதாவது சாணி மாதிரி இல்லாமல் ஆட்டு புழுக்கை இருக்குல்ல, ஆட்டு புழுக்கை ஒட்டாதுல, ஆடு வந்து புழுக்கை பிடிச்சின்னு சொன்னால் அதனுடைய பின்பகுதியில் எதுவும் ஒட்டி இருக்காது. அதே நேரத்தில் மாடு சாணி பிடிச்சுன்னா அது என்ன செய்யும், அதை ஒட்டிக்கிட்டு வரும். நம்முடைய அந்த சோறு குழம்பு சாம்பார் அது ஆணவம் குழம்பு என்னத்தையும் போட்டு செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம மக்களுடைய அந்த மலம் வந்து அந்த பகுதியில் வந்து ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுட்டோம். அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அது ஒன்றுமே ஒட்டவே செய்யாது, புழுக்கையே என்ன செய்யும். அவங்க பெரும்பாலும் அப்படித்தான் என்ன செய்வாங்க, வந்து மலம் கழிப்பாங்க. அதனால அரபு நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கல் ஏதாவது எடுத்துகிட்டு போய் இல்லை அந்த ஈரம் மாதிரி இருக்கும்ல அதை சும்மா தொடச்சி போடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா சுத்தப்படுத்திக்கிறோம். அவ்வளோ போதும், ஒன்றுமே ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. மலம் கழித்த இடத்துல வந்து அது எதுவுமே என்ன செய்யாது, அது சேறு சகதி மாதிரி தன்மையில் தானே மனிதனுடைய மலம் இங்கே இருக்குது. அங்கே உள்ளவங்க அப்படி இருக்காது, அப்படி செய்வாங்க. அதனால வந்து ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நேரத்துலையும் பெரும்பாலும் தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. பல நேரங்களில் மலம் கழித்து விட்டு அந்த கல் எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கல் மூலமாக சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரில் 150 151வது ஹதீஸில் இதா ஹரஜலி ஹாஜதி அனஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கழிப்பிடத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால் அஜீவான உகலாம் நானும் ஒரு சிறுவரும் கூடவே வருவோம். மானா இதாவத்து மிமாயின் எங்களோட வந்து அந்த தண்ணீர் துருத்தி ஒன்று தண்ணீர் பை ஒன்று வச்சுருப்போம். எதுக்காக வேண்டியன்னா எஸ்தஞ்சி பிஹி அது ரசூல்லா சுத்தம் செய்ய ரசூல்லா கழிப்பிடம் போகும்போது என்ன செய்வாங்க, தூரமாக போயிடுவாங்களா,
இவங்க தண்ணியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல்லா வந்தவொடனே தண்ணியை கொடுத்து ரசூல்லா அந்த தண்ணியை கொண்டு என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணுவார்கள். ரசூல்லா தண்ணியை வைத்து சுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அரபுகள்கிட்ட அதிகமான அந்த பழக்கம் இருக்கலை, ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் 155வது ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைரா சொல்றாரு, இத்தபாத்தும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜலி ஹாஜதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இயற்கை தேவைக்காக புறப்படும் பொழுது நான் பின்தொடர்ந்து சென்றேன். இப்போ கானலா எல்தபித்து, ரசூல்லா இந்த மாதிரி போனாங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ தனவுத்து மின்ஹு, நான் கிட்ட நெருங்கிட்டேன். நெருங்கணுன்னு என்ன செய்கிறாங்கன்னா மலங்கழிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இபுகு நீ அஹஜாரன், எனக்கு சில கல்லை புறக்கிட்டு வா, அஸ்தான் ஃபில்பிகா, அதை கொண்டு நான் சுத்தம் செய்வதற்காக கல்லை கொஞ்சம் புறக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒலா தாத்தினிபி அலுமின் ஒலா ரவுசின், எலும்பு விட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாத, கல்லை கொண்டுட்டு வான்றாங்க. நான் கொஞ்சம் கல்லை என்ன செய்கிறேன், என்னுடைய ஆடையில் எடுத்துக்கொண்டாந்து போட்டேன், பக்கத்தில் வச்சேன். வச்சுட்டு நான் திரும்பி கொண்டேன். அவங்க மலம் கழித்த பிறகு நினைஞ்சாங்கன்னு கேட்டால் அத்துபாவு பிகின்ன, அந்த கற்களை கொண்டு அவங்க சுத்தம் செய்தார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது தண்ணீர் கொண்டும் செஞ்சிருக்கிறாங்க. தண்ணீர் இல்லாமல் அந்த கல்லை பொழுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த வெறும் ஈரம் மட்டும்தான் இருக்கு, அந்த ஈரத்தை துடைக்கிறது தான், வேற ஒன்று அந்த மலம்லாம் நஜீஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. அந்த அவங்களுடைய மலம் கழிக்கிற அந்த உணவு முறைக்கு இப்போ எல்லாம் திங்கிற, இப்போ எப்படின்னு தெரியல, இப்போ பிரியாணி கிரியாணி எல்லாம் மந்தி கிந்தி நிறைய வந்துருச்சுன்னு வைங்க. அந்த காலத்து பேரிச்சம்பழத்துக்கும் அந்த கோதுமைக்கும் அப்படியே அது கழுவ தேவையில்லாத அளவில் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படி இருந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை பயன்படுத்தி இருக்காங்க, தண்ணீர் இல்லாமல் ஒரு கல்லை வச்சு துடைச்சிருக்கிறாங்கன்னு வருகிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்வாங்க, மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால் அவங்க கழுவ மாட்டாங்க. எல்லாமே பேப்பர் தான், டிஷ்யூ பேப்பர் மாதிரி பாத்ரூமில் என்ன பேப்பர் வச்சுருப்பாங்க. மலம் கழிச்சு என்ன செய்வாங்க, அந்த பேப்பர் வச்சு துடைச்சி போட்டு போயிடுவாங்க. தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிறது என்ன இருக்காது. இந்த மாதிரி உள்ள அடிப்படையில் அவங்க அப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் ஒரு கல்லை கொண்டு கூட சுத்தம் பண்ணிக்கிறங்க, அல்லது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மூலமாக கூட செஞ்சுட்டு போங்க, அல்லது தண்ணியை வச்சு கூட செஞ்சுக்கிறங்க. எல்லாமே இப்போ மார்க்கத்தில் உள்ளது தான், தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது நஜ்முன்னிசாங்கிறவங்க கேட்குறாங்க, ஹதி என்றால் குர்பானி பிராணி என்று அர்த்தமா அல்லது பலிப்பிராணி என்று அர்த்தமா? உங்கள் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பில் 5:2 வசனத்தில் ஹதி என்பதற்கு பலிப்பிராணி என்றும் 5:97 வசனத்தில் ஹதி என்பதற்கு குர்பானி பிராணி என்றும் மொழிபெயர்த்தீர்கள், விளக்கம் தரவும் கேட்குறாங்க. அதாவது இந்த ஹதி என்பதற்கு ஒரு இடத்துல பலிப்பிராணின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல குர்பானி பிராணின்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். அப்போ இது 2 விதமாக பண்ணுறீங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயத்தை வழங்கி கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த குர்பானிங்கிறது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு சொல்லே கிடையாது. இந்த ஆடு மாடுனா அறுக்கிறவங்களுக்கு ஒரு குர்பானியா, அரபியில் அதை குர்பானின்னு சொல்ல மாட்டாங்க. அரபியில் உலுஹியான்னு தான் சொல்லுவாங்களே தவிர குர்பானின்னு சொல்ல மாட்டாங்க. குர்பானின்னா ஒரு அறுக்கக்கூடிய ஒரு பிராணிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு சொல்லாங்க, நம்ம மாற்றிக்கிட்டோம். நம்ம பலிப்பிராணி என்று சொன்னாலும் குர்பானி பிராணி என்று சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னு கேட்டால், இந்த பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளைக்கு யாருக்கிறோம்ல அதுக்கு பேர் குர்பானின்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கு பேர் குர்பானி நம்மளா வச்சுக்கிட்டோம். மார்க்கத்தில் அதுக்கு பேர் குர்பானிங்கிற வார்த்தை கிடையாது. குர்பானி கொடுங்க, எல்லாரும் குர்பானி கொடுங்கன்னு ஒரு ஹதீஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது. என்னதான் இருக்கேன், உலுகையா கொடுங்க, அதாவது குர்பானின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை உலுகையா கொடுங்கம்பாங்க. இந்த ஹஜ்ஜில் போய் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு ஹதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறது. அந்த குர்பானிங்கிறது பலிப்பிராணிங்கிற ஒரு அர்த்தத்துலையும் அது பயன்படுத்தப்படும். இருந்தாலும் இந்த ஒரு ஹதி என்பதற்கு விளக்கமாக ஒரு ஆய்வு கட்டுரை போட்டோம்ல, அது போடும்போது என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், நம்முடைய தமிழாக்கத்தில் அதை நீங்கள் புஸ்தகத்தில் உங்களுக்கு இப்படி பார்த்துருப்பீங்க. நம்முடைய குர்ஆனுடைய தமிழாக்கம் நம்ம வெப்சைட்லையும் இருக்குதுல்ல, onlinebj.com.in இருக்கிறது, onlinebj.co.in அந்த 2 வெப்சைட்லையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்னு கேட்டால், ஹதி என்னும் பலிப்பிராணி அப்படின்னு ஆன்லைனில் அப்போயே மாற்றிட்டோம். அடுத்த எடிஷன் போடும்போது மாற்றிடுவோம். அது புத்தகத்தில் உங்கள் புத்தகத்தை நான் மாற்ற முடியாது தானே, நீங்கள் வாங்கினா உங்கள் கையில் இருக்கும். அப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், ஆன்லைன் நெட்டில் உள்ள எடிஷன்லாம் மாற்றிட்டோம். எப்படி மாற்றிட்டோம், ஹதியு என்னும் பலிப்பிராணி, ஹதிங்கிறதையும் போட்டோம், பலிப்பிராணின்னு போட்டோம். இப்படி மொழிபெயர்த்துட்டோம், 2 வசனத்துக்குமே மாற்றிட்டோம். அதை அடுத்த எடிஷனில் இன்ஷால்லா என்ன செய்வோம், அதை மாற்றிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூற கேட்டேன், சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அவர்கள் பலவீனமானவர்கள்,
கனிவானவர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் ஆணையிட்டு கூறுவார்களானால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான். நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அவர்கள் உண்டு கொடுத்தவர்கள், இரக்கமற்றவர்கள், பெருமை அடிப்பவர்கள் ஆவார்கள். இப்படி ஹதீஸ் உண்டு, ஹதீஸில் இருக்குது. உண்டு கொடுத்தவர்கள் நரகவாசிகள் என்றால் என்ன பொருள்? மேலும் பணிவு என்பதன் இலக்கணம் என்ன? நம் உரிமைகளை விட்டு கொடுப்பதா, கத்தாமல் கோவப்படாமல் அமைதியாக போவதா அப்படின்னு சொல்லி ஃபௌமிங்கிற ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க. அந்த ஹதீஸை வச்சு கேட்குறாங்க. ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் புகாரில் 4918 ஹதீஸில் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா பி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை யாருன்னு வளர்க்குறான். குல்லு லைஃபின், ஒவ்வொரு பலவீனமாக இருக்கிறவன், முத்தலாயிஃபின், பலவீனமாக மக்களால் கருதப்படுறான். அவனும் பலவீனமாக இருக்கிறான், பலவீனமாக கருதப்படக்கூடியவனாக இருக்கிறானே அவன் தான் சொர்க்கவாசி. சொர்க்கவாசி யாருன்னு கேட்டால் அவனும் பலவீனமாக இருப்பான், பலவீனமாக மக்களால் கருதப்படுவான். அதாவது சமூகத்தில் எந்த ஒரு அந்தஸ்தும் அவனுக்கு இருக்காது. அவன் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருப்பான், உடல் வலிமையில் ரொம்ப கீழே இருப்பான், ஆள் பலத்தில் ரொம்ப கம்மியாக இருப்பான், பலவீனமாக இருப்பான். கூட ஒரு 4 பேர் அவனுக்கு இருக்க மாட்டாங்க. பலவீனங்க எல்லாம் சேர்ந்தது தானே. உடல் ஆரோக்கியமும் இருக்குமா, ஆரோக்கியத்தில் எல்லா பலவீனத்தையும் எடுத்துக்கிறான். பலவீனம்னு சொன்னால் ஒரு 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 விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் அவன் இருக்க மாட்டான். அவனை எல்லாரும் பலவீனமாக பார்ப்பாங்க. இவன் தான் சொர்க்கவாசி அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிற. சொர்க்கவாசி யார் என்று கேட்டால் லைஃபின் முத்தலாயிஃபின், பலவீனமானவனும் பலவீனமாக கருதப்படக்கூடியவனும் தான் சொர்க்கவா ஒவ்வொருத்தனும் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து இந்த ஹதீஸ் இருந்தாலும் இதை இப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு உள்ள ஏற்ற ஹதீஸாக இருக்காது. பலவீனமாக உள்ளவன்ல என்ன செய்வான்? பலவீனமாக இருப்பான், தண்ணி அடிப்பான், பலவீனமாக இருப்பான், கோல் சொல்லுவான். இவனுக்கு எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாத தவிர எல்லா ஊம குசுமும் பண்ணுவாங்க பலவீனமான ஆளுங்க. பலவீனம்னு சொல்கிறோம்ல, யாருக்கு பலவீனம்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்னா ஒரு வலிமையான ஒரு ஆளை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால அவன் நல்லவனாக இருப்பானான்னு கேட்டால் அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லவனாக இருப்பான், சில பேர் பலவீனனாக இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவ்வளோ பலமான ஆளை வீழ்த்துற அளவுக்குலாம் அவன் என்ன செய்வாங்க, மூட்டி விடுறது, பிரித்து விடுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சிருவாங்க. அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு பலவீனமாகவும் இருந்து பலவீனமாக கருதப்படுறவன் தான் சொர்க்கவாசி. அப்போ சொர்க்கவாசிக்குரிய அளவுகோல் இதை சொல்லப்படுகிறது. இது வந்து சொர்க்கவாசிக்கு ஒரு அளவுகோல் வந்து இஸ்லாமிய பேசிக்கில் வராது. ஏன்னு கேட்டால் பலவீனமாக உள்ளவர்கள் வந்து கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு பலவீனம் குள்ளு லைஃப்னு வேறு வருது. எப்படி வருது? ஒவ்வொரு பலவீனனும் சொர்க்கவாசி. ஒவ்வொரு பலவீனம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊரில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒரு 75 பேர் கொஞ்சம் 50 பேர் பணக்காரனாக இருப்பான், ஒரு 25 பேர் நடுத்தர ஒரு நிலையில் இருப்பான், ஒரு 25 பேர் ஏழையாக இருப்பான்னு வைங்க. இவன்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்படி தானே வருது? அந்த மாதிரி ஆயிரும். அளவு 75 பேர் கொஞ்சம் வாட்ட சட்டமாக தினகாத்தமாக இருப்பாங்க, ஒரு 25 பேர் கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க. அதனால அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு பலவீனனும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது, அது வந்து வருகிறது. அப்போ இந்த கருத்து வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நடைமுறை உண்மைக்கு இது மாற்றமாக இருக்குது. ஹதீஸில் வரத்தான் செய்கிறது. நடைமுறை உண்மையில் பலவீனமாக இருக்கிறவதுக்கு சொர்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பலவீனர்களாக இருப்பவர்கள் இப்படி பலமாக இருந்து வலிமையாக இருக்கக்கூடிய சுலைமான் நபி மாதிரி வலிமையாக இருக்கிற ஆட்களும் நல்லடியார்களாக இருப்பாங்க. பெரிய பணக்காரனாக இருந்து வாரி வாரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி, சாத் இப்னு அபி வக்காஸ் மாதிரி வாரி வாரி வழங்கக்கூடிய அவர்களும் அந்த இருப்பாங்க, பலமான ஆட்கள்ல இருப்பாங்க. பலமானவர் பலவீனமானவர்ங்கிறதை வைத்து கொண்டு சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படுமானா தீர்மானிக்கப்படாது. இஸ்லாமிய அடிப்படை அதுதான். எதை வச்சு? ஈமான அமல் தான். ஈமான் அமலை கொண்டு தான் சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படுமே தவிர பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொர்க்கவாசி அப்படிங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னா சொன்னதாக தான் அதில் வருது. அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் பலவீனர்களாக இருக்கிறவர்களே மகா கெட்டவன்லாம் இருப்பாங்க. பலமாக இருக்கிறவனாச்சு நேருக்கு நேரம் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவான். இந்த குசும்பு பண்ணுறாங்கன்னா யார் செய்வாங்கன்னா பலவீனம் தான். நேரம் நின்று முடியாட்டு என்ன செய்வான், அந்த குசும்பு வேலை பார்த்து என்ன செய்வானா கருத்து விட்டு போயிடுவாங்க. அண்ணன் தம்பியை பிரிச்சுருவாங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு மத்தியில் பிரித்து விட்டுருவாங்க, பலவிதமான வேலைகளை செஞ்சு விட்ருவாங்க. யார்? பலவீனமாக உள்ள ஆட்கள். அது மாதிரி இந்த சதி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பலவீனர்கள்ட்ட இருக்குது.
அதுக்கான எல்லா பலவீனரும் நான் சொல்ல வரல, பலவீனர்கள்ல இப்படி இருப்பாங்களா இல்லையா? அப்போ ஒருத்தன் பலவீனமா இருக்கிறவன்ல வந்து நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அது போக வந்து சொர்க்கவாசி நம்ம அறிந்து கொள்ள இயலாது. பல அடிப்படைக்கு இந்த ஹதீஸ் மாத்தமா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி வந்து ஆரம்ப கால ஒரு முஸ்லீம் ஹிஜ்ரத் பண்ணி வந்து மதீனாவுல இறந்துருவார். இறந்தவன்னு என்ன செய்வாங்கன்னா அவருக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த அம்மா உம்முலாலாங்கிறவங்க சொல்லுவாங்க, லக்கத் அக்ரமக்கல்லா, அல்லாஹ் வந்து ஷஹாதத்தை அழைக்க நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ரசூல்லாம் பக்கத்துல இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் என்ன செய்வாங்க, எப்படி நீ சொல்ற, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா உனக்கு எப்படி தெரியும், நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கேன், என்னையே என்ன செய்வானே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்லாதேங்கிறாங்க. அப்போ சொர்க்கவாசியா இருப்பார் என்பதை வந்து நம்ம சொல்ல இயலாது. இது வந்து அதனை வந்து சொர்க்கவாசின்னு சொல்லிவிட்டு ஒரு தொழுகையாளி, ஒரு நோன்பாளி, ஒரு இவர் கொள்கையில் அகீதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா எந்த ஒரு பேசுக்கும் மாத்தமா வராது. இங்க சொர்க்கவாசிக்கு சொல்லக்கூடிய அளவுகள் என்னன்னா, பலவீனமெல்லாம் எல்லா பலவீனமானவனும் பலவீனமா கருதப்பட்டவனும் யாரா வந்து ஊர்ல ஒடுக்கி வச்சுக்கிறாங்க, அவன் தான் சொர்க்கவாசின்னா ஒடுக்கி வச்சதுமான கெட்டவனா இருப்பானே, ஒடுக்கப்பட்டவன். லைஃப் என்றால் பலவீனன், முதல் லைஃப் என்றால் ஒடுக்கப்பட்டவன், பலவீனமா ஆக்கப்பட்டவன். அவனும் பலவீனமா இருந்து மக்களாலும் பலவீனமா ஆக்கப்பட்ட எல்லாரும் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னீர்கள் சொன்னா, இது யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், அவனை சொர்க்கவாசின்னு ஆக்குறதுக்காக வேண்டி ஒரு நுழைக்கப்பட்டதா இருக்கும் போதுதான் சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டா இந்த சொர்க்கவாசின்னு சொல்றாங்க ரசூல் என்ன செய்வாங்க, சொர்க்கவாசின்னா தொழுகிறவன், நோன்பு வைக்கிறவன், தான தர்மத்தை அள்ளி கொடுக்குறவன் ஒரு இபாதத்துகளோட அல்லது அகீதாவோட ஒரு முடிச்சு போட்டு சொன்னாங்கன்னு சொன்னா அது சொர்க்கத்துக்கு உள்ள காரியம் தானே. அதை வச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுல பலவீனமா இருக்கிறது, பலவீனமா கருதப்படுறது அவனுடைய அமலே கிடையாது. நான் ஒரு வீக் பலவீனமா இருந்தானா என்னுடைய இதான், நான் ஒரு ஏழையா இருக்கணும் நானாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிவிட்டான். நான் ஒரு ஊனம் உள்ளவனா இருக்கிறேன், அது பலவீனம், இது நானாவா ஆக்கிட்டேன், அல்லாஹ் அப்படி ஆக்கிவிட்டான். அப்ப என்னுடைய ரோல் அதுல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு என்ன சொர்க்கவாசி ஆகுறது? அப்ப சொர்க்கவாசி ஆகுறதுக்கு இதை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து சொர்க்கவாசியை கண்டுபிடிக்க இயலாதுங்கிற ஒரு பேசிக் ஒன்று இருக்குல்ல. எத்தனை பேர் வந்து சொர்க்கவாசின்னு நினைக்கப்படுறவங்களாம் நரகவாசியா இருப்பாங்கன்னா நம்ம அறிகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்ற சொல்ல வந்து முதல் சொல்லுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரியது. அப்படி சொன்னாலும் இது சொர்க்கவாசிக்குரிய தன்மை இல்லையே. பலவீனமா இருப்பது, பலவீனமா ஆக்கப்பட்டு இருப்பது வந்து அவனுடைய அமல் கிடையாது. அது அவன் அப்படி அல்லதான் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்படி ஆக்கி வச்சதுனால ஒரு சாலியான நல்லடியார் இருந்துருவாரா? நல்லடியார்களையும் பலவீனர்கள் இருப்பாங்க, மகா கெட்டவங்களையும் பலவீனர்கள் இருப்பாங்க, ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை யார் சொல்லுவாங்கன்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாத்தின் பல அடிப்படைகளை அது மாற்றுது. அடுத்து மூணாவது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லவ் அக்குசம அலல்லாஹி லபர்ரஹு, அல்லாஹ் மேல ஒரு சத்தியம் பண்ணிட்டாருன்னு வைங்க, அதாவது அவர்கிட்ட காசே இல்லை, அல்லாஹ் மேல சத்தியமா 1000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு அந்த 1000 ரூபாய் கொடுத்து அவனை அந்த சத்தியத்தை நிறைவேற்ற செஞ்சிருவானான். அது சொர்க்கவாசிக்கு அடையாளம். லவ் அக்ஸம அலல்லாஹி லபர்ரஹு, அல்லாஹ் மேல ஒரு சத்தியம் செஞ்சாருன்னு சொன்னா அதை நிறைவேற்ற அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். இப்படி 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து சொர்க்கவாசிக்கு உரிய ஒரு அடையாளம் கிடையாது. நம்ம ஒரு சத்தியம் பண்றோம், சத்தியம் பண்ணா சக்தி இருந்தா நிறைவேற்ற போறோம். ரசூலுல்லாஹ்வே சத்தியம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைவேற்றாம முறிச்சிருக்கிறாங்க. வந்து மனைவியோட ஈலா பண்ணிட்டு நினைச்சிருக்காங்க, அது முறிச்சிருக்கிறாங்க, 1 மாசத்துல அது முறிச்சிருக்கிறாங்க. ஒட்டகத்துல உங்களை ஏற்றி அனுப்ப மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒட்டகம் வந்தோன்னா அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அது கொடுத்தாங்க. சத்தியத்தை நிறைவேற்றுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா, நல்லடியாருக்கு அடையாளமா? அப்ப இந்த நல்ல சொர்க்கவாசிக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து சொர்க்கவாசி மேற்றாவெல்லாம் இல்லை. எத்தனை கெட்டவன் சத்தியம் பண்ணி கரெக்டா சத்தியம் சொன்னபடி நிறைவேற்றிடுவான், எத்தனை நல்லவனா இருப்பான் சத்தியம் செஞ்சபடி அவனுக்கு செய்ய முடியாம போயிடும். அப்ப இந்த 3 தன்மையில சொல்லப்படுது சொர்க்கவாசிக்கு. பலவீனம் ஆக்கப்பட்டவன், அடுத்து வந்து சொன்ன சத்தியத்தை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிறைவேற்றுறவன் அப்படின்னு இருக்குல்ல. இதுல 3மே வந்து சொர்க்கவாசிக்கு உரிய ஒரு விஷயமே கிடையாது. சொர்க்கவாசிலையும் இருப்பாங்க, சொர்க்கவாசி இல்லாதவங்க இருப்பாங்க, அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து நரகவாசியை உங்களுக்கு காட்டி தரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா வந்து ஒண்ணு வந்து பெருமை அடிக்கிறவன், அது வாசி பெருமைன்னு வருது. நரகத்துக்குரிய ஒரு அடையாளம் தான் பெருமைங்கிறது, நரகத்துக்குரிய அடையாளம். ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க, யாருடைய உள்ளத்துல வந்து கடுகளவுக்கு
பெருமை இருக்கிறதோ அவன் வந்து சொர்க்கம் செல்ல மாட்டான். முஸ்லீமில் வருகிறது, உலா எதுகுல் ஜன்னத் ஆகுதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலி மின் கிப்ரியா. பெருமையில் ஒரு அணு அளவுக்கு ஒருத்தனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவன் வந்து சொர்க்கம் போக மாட்டான்னு ஹதீஸ் இருக்குது. அந்த நரகவாசிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஓகே. அதில் நல்லா திங்கிற வேண்டிய வருது. நரகவாசிக்கு அடையாளம் நல்லா சாப்பிட்டு கொளுத்திருந்தா வந்து நரகவாசியா? உண்டு கொளுத்தவன் வருது. உண்டு கொளுத்தவன்கிறது ஒருத்தன் நல்லா கொளுத்தவனாக இருக்கிறது வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எத்தனை பேர் வந்துக்கிட்டு அந்த கொளுத்து போய் அதை உடம்பை குறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு தான் இருக்கிறான். சும்மா ஒரு கைப்பற்றி தான் சாப்பிடுவான். ஆள் இப்படி ஊதி போய் புசுன்னு இருப்பான். சட்டியாக சாப்பிடுவான், இப்படி இருப்பான். அப்போ கொளுத்து போய் இருக்கிறலாம் நரகவாசி அடையாளமா? அப்போ உண்பது இது ரொம்ப ரொம்ப திண்ட நரகவாசியா? ஒருத்தனுடைய சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா நரகவாசின்னு வருமா? அதிகமாக சாப்பிட்டதுனால அதிகமாக சதை போட்டால் நரகவாசின்னு வந்துருமா? ஆயிஷா நாயெல்லாம் நிறையா குண்டா தான் இருப்பாங்க. அப்போ அதனால் வந்துக்கிட்டு நரகவாசி ஆயிடுவாங்களா? அப்போ நல்லா குண்டாயிட்டாங்கன்னா அதனால நரகவாசின்னு அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இதில் பெருமைங்கிறது ஒன்று மட்டும் நரகவாசிக்குள்ள விஷயமா இருக்குது. குண்டா இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களான்னா அந்த ஒட்டுமொத்த இந்த ஹதீஸை என்னன்னு கேட்டால் இது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கான ஒரு செய்தியை தான் தெரியுது. இது சொர்க்கவாசிக்குரிய, அதுவும் சொர்க்கவாசியை நமக்கு அறிந்து கொள்ள இயலுமா? அதை சிந்திச்சு பார்க்கணும். அதனால இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க ஒரு விஷயமா தெரியல. 4 பெண்களுக்கு மேல் திருமணம் செய்ய அனுமதி என்பது நபிக்கு மட்டும் உரிய தனிச்சட்டம் என்று ஒரு உரையில் கேட்டேன். நபி அவர்கள் ஒரே நேரத்தில் 4 பேருக்கு மேல் திருமணம் செய்திருந்தார்களா? ஒரே நேரத்தில் இல்லை எனில் இது அனைவருக்கும் உள்ள சட்டம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ரைஹானாங்கிறோம் கேட்குறாங்க. அதாவது இப்போ 4 மனைவிக்கு மேலே ரசூலுல்லாஹ் திருமணம் செய்யலாம், மற்றவங்களுக்கு தான் அதிகபட்சமாக 4ங்கிறது இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. அவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் நிறைய கல்யாணம் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, அது எப்படி பண்ணியிருப்பாங்களாம்? 2 கல்யாணம் பண்ணிட்டாங்களா, 2 மனைவி தலாக் சொல்லிட்டு வேற 2 கட்டுறது, அந்த 2 மனைவி மூத்தா போனோன்னா இன்னொரு ஆளை கட்டுறது, இப்படித்தானே நிறைய கட்டியிருப்பாங்களா? அதில் ஒரு டைம்லேயே 4க்கு மேலே இருந்துச்சான்னு கேட்குறாங்க. ஒரு டைம்லேயே 4க்கு மேலே மனைவி இருந்தால் தான் அவங்களுக்குள்ள சட்டமும் ஆகும். ஒரு டைமில் 4 தாண்டாமல் இருந்துச்சுன்னு வைங்க, 10 கொண்டாடி ஒருத்தன் கட்டுறான். எப்படி கட்டுறான்? முதல்ல ஒரு 4 பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், அதில் 2 பேரை தலாக் சொல்லிடுறான். இப்போ 2 தான் இப்போ இருக்குது. ஒரு 2 கல்யாணம் பண்ணுறான், 4. ஆனால் ஏற்கனவே சேர்த்து 6 ஆகி போச்சு. அதுக்கடுத்து என்ன செய்து 2 மனைவி மூத்தா போச்சு, அதுக்கு ஒரு 2 கட்டுறான். இப்போ இருக்கிறது 4 மொத்தம் 8 கட்டிவிட்டான். அப்படி ரசூலுல்லாஹ் வந்து செஞ்சாங்களா? ஒரு டைம்லேயே எல்லாரும் இருந்தாங்களாங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. அதில் வந்து புகாரில் 2069வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து அனஸ் கொண்டே கொடுக்க போகிறார். அப்போ கொடுக்க சொல்கிறாரு, இன்னும் 5 ஊழ திசு நிசுவத்தின். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் 9 மனைவியர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விருந்தை கொண்டே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை மனைவி அந்த நேரத்தில் இருந்தாங்கன்னு ஒரு டைமில் திசா நிசுவத்தின் 9 மனைவியர் இருந்தார்கள் அந்த ஹதீஸுடைய கடைசியில் வந்து வருகிறது. அவள் ஒரு டைம்லேயே 4க்கு மேலே இருந்திருக்கிறாங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஒரு இதுக்காக நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தில் நீங்கள் ஏன் அப்படி கல்யாணம் பண்ணனாங்க, அதுக்குரிய காரணம் என்ன, அந்த விஷயங்களை எல்லாம் அதை அறிந்து கொள்ளலாம். ஆன்லைன் பிஜையில் அந்த ஆன்லைன் பிஜே .inலையும் இருக்கிறது, .co.inலையும் இருக்குது. அந்த புக்கை வேணாலும் படிச்சுக்கிறேங்க. ஃபாத்திஹா மற்றும் கூட்டு துவா ஓதப்படும் திருமணத்தில் தீமை நடக்கும் நேரத்தில் மட்டும் வெளியே சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து வந்து அந்த திருமணத்தில் விருந்தில் கலந்து கொள்ளலாமா? சில மாதங்களுக்கு முன்பு அதே திருமண சபையில் சடங்குகள் அல்லாத வேறு நிகழ்வுகள் நடந்தால் அதற்கு செல்லலாம் என்று கூறியிருந்தீர்கள். அந்த அடிப்படையில் ஃபாத்திஹா கூட்டு துவா ஓதி பிதத் செய்தவர்கள் அந்த செயலை முடித்துவிட்டு விருந்தளித்தல் என்ற வேறு அனுமதிக்கப்பட்ட செயலில் தானே உள்ளனர். எந்த பிதத்தும் நடக்காத திருமண விருந்தை புறக்கணிப்பது குற்றமாகாதா அப்படின்னு சொல்லி ஷரீனாங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் கல்யாணத்தை கூப்பிடுறார். அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார், தெரிஞ்சவராக இருப்பார், தொழில் பார்ட்னராக இருப்பார். ஒரு நல்லுறவை பேண வேண்டிய தேவை இருக்கும். அவர் கூப்பிடுவோம் போடான்னு நினச்சிவாங்க, மத வரி பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்குவாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய மெசேஜ் வைக்க முடியாது, இப்படிலாம் நினைத்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த கல்யாணம் வந்து இஸ்லாமிய முறைப்படி இருக்காது. அதில் என்ன செய்வாங்க, பூஜை செய்வாங்க, அது செய்வாங்க. அவங்க மதத்தின்படி உள்ளது. அவங்க மதத்தில் என்னென்ன சடங்குகள் இருக்கிறதோ அதுகள்லாம் செய்வாங்க. அது நம்ம மதத்துக்கு வந்து தடுக்கப்பட்டதாக இருக்கும். அவங்க மதத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருக்கேன், நம்ம மார்க்கத்தின் பிரகாரம் அது தடுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ அவர் நட்பை நாடி நம்ம போய் அந்த பூஜை புனஸ்காரம் அந்த என்னென்ன நடக்குமோ
மந்திரங்கள் போடுவது, தாலி கட்டுவது, என்னென்னமோ காரியங்கள் சடங்குகள் இருக்கும்ல, அதெல்லாம் போய் நம்ம நின்றோம்னு சொன்னால் அது குற்றமாகும். ஏன் குற்றமாகும்னு கேட்டால் 4வது சூறாவோட 140வது வசனம் தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் இது அடிப்படை. அதில் கலந்துக்கலாமா, இதில் கலந்துக்கலாமான்றது எல்லாத்துக்கும் எது அடிப்படைன்னு கேட்டால் 4வது சூறாவோட 140 வசனம் தான் அனைத்துக்குமே அடிப்படையாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதற்கு அடிப்படையான ஆதாரம் அந்த ஒரு ஆயத்து தான். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி உஃபர் பிஹா யுஸ்தோசு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படக்கூடிய நிலையில் ஃபலா தகூதும் ஆகும், அவங்களோட நீங்கள் அமராதீர்கள். இது சபையில் அமர்வதை பற்றி பேசுகிறது. ஒரு சபைக்கு போறீங்க, அங்கே அல்லாஹ்வின் வசனங்கள் நிராகரிக்கப்படுது, இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்கள் அங்கே நடக்கிறது, அல்லது அதை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆடல் பாடல் கூத்துகள்லாம் நடக்கிறது. அப்படி இருந்தால் ஃபலா தகூதும் ஆகும், அவங்களோட நீங்கள் அமராதீங்க. எது வரைக்கும் அமராதீங்க, அதான் முக்கியமானது. எது வரைக்கும் அமராதீங்கன்னு கேட்டால் ஹத்தா யஹுலு ஹதீஸின் கைரிஹி, வேறு காரியத்தில் அவங்க மூழ்கும் வரைக்கும் நீங்கள் அமராதீர்கள். அமராதீர்கள் மட்டும் அல்ல, அமராமல் வீட்டுக்கு ஒழியாந்துருங்கன்னு சொல்லலை. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு சபைக்கு போறீங்க, அதில் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, கேலி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எது வரைக்கும் தான் விலகணும்? ஹத்தா யஹுலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு பேச்சில் அவங்க மூழ்கிற வரைக்கும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் விலகாமல் இருந்தீங்க என்று கேட்டால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்கள் அவங்கள கூட ஆயிருவீங்க. அப்போ அந்த பூஜை புனஸ்காரம் செய்யும் போது நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க என்று சொன்னால் நீங்களும் அதை செஞ்சீங்க என்று ஆயிரும். அப்படின்னா அந்த சபைக்கு நீங்கள் போகக்கூடாதான்னா, அந்த சபையில் அந்த கல்யாணம்லாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு விருந்து கொடுப்பாங்க. விருந்துங்கிறது மதுபானங்கள்லாம் இல்லாமல் மார்க்க அனுமதித்த முறையில் உள்ள விருந்தாக இருக்குன்னு வைங்க. அந்த விருந்துக்கு போய் கலந்துக்கலாமா? தாராளமாக கலந்துக்கலாம். அப்போ ஒரு மண்டபத்தில் நடக்கிறது, அந்த மண்டபத்தில் பூஜை புனஸ்காரம் செய்யும் போது நீங்கள் ஒதுங்கிக்கிறங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா, அடுத்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்வுல ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் பல நிகழ்வுகள் அதில் இருக்கும். எல்லாமே தடுக்கப்பட்ட விஷயமா இருந்தால் அறவே போகாதீங்க. 4 நல்லது 4 கெட்டது இருக்குமே என்று சொன்னால் அந்த கெட்டது நடக்கும்போது ஒதுங்கிக்கிறங்க. அது முடிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, சாப்பாட்டு பந்தியில் போய் உட்காருங்க. தப்பே கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுங்கிறோம்? இந்த வசனத்தை தான் நம்ம ஆதாரமாக சொல்கிறோம். இந்த வசனம் எந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஃபலா தகூதும் ஆகும், அவங்களோட நீங்கள் உட்காரக்கூடாது. எது வரைக்கும் உட்காரக்கூடாது? அறவே உட்காரக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஹத்தா யஹுலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு காரியத்தில் அவங்க மூழ்கிற வரைக்கும் உட்காராதீங்க. வேறு காரியத்தில் மூழ்கிட்டாங்கன்னா, அதாவது மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அடுத்த அஜெண்டாவை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் போய் தாராளமாக உட்காரலாம். இந்த வசனத்துக்கு இந்த தடைக்கு பயந்து தானே போகக்கூடாதுங்கிறோம். இல்லாட்டி அவங்கள சேர்ந்த ஆள் ஆயிடுவீங்கன்னு. அப்போ இதை நம்ம சொல்லியிருந்தோம். முஸ்லீம் அல்லாத ஒரு கல்யாணம் நடத்தினார்னு சொன்னால் அந்த பூஜைகள்லாம் முடிகிற வரைக்கும் வெளியில் நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. வேறு அந்த மாதிரி உள்ள அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கத்தானே செய்ய அஜெண்டா, அதுகளில் போய் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் அப்படி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களே. அதே மாதிரி இங்கே ஒரு கல்யாணம் நடக்கிறது, முஸ்லீம் வீட்டு கல்யாணம் நடக்கிறது, அதில் நிறைய பிதாத்து அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த சபையிலேருந்து ஒதுங்கி இருந்து விட்டு அதுக்கப்புறம் விருந்து கொடுக்குறாங்க, அதில் போய் கலந்து கொள்ளலாமா? அது தப்பான்னு கேட்குறாரு. தப்பு இல்லை தான். முஸ்லீம் அல்லாதவருக்கு எடுத்த ஒரு நிலைப்பாட முஸ்லீமுக்கு அத்தனை எடுக்கணும். எதை வச்சு தப்புங்கிறோம்? அல்லாஹ் ஒரு சபையில் சபையவே அறவே புறக்கணிங்கள்னு அல்லாஹ் சொல்லவே இல்லையே. அந்த சபையில் அந்த காரியம் நடந்தா புறக்கணிங்க, வேற காரியத்தில் மூழ்கும் வரை. எப்படி எல்லாம் சொல்றான்? ஹத்தா யஹுலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேற ஒரு காரியத்தில் மூழ்கும். அந்த வேற ஒரு காரியம்னா மார்க்கம் தடுக்காத வேற ஒரு காரியத்தில் மூழ்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே உட்காரக்கூடாது. அப்போ ஒரு பிதத்து கல்யாணமே செய்கிறான்னு வச்சுக்கிறோம். கல்யாணம் செய்கிறான், சொந்தக்காரனாக இருக்கிறான், அந்த கல்யாணத்தில் அள்ளி போயினோமா என்னென்னமோ செய்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாங்க சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வலிமாங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அதுக்கு நம்ம போனால் எதை வச்சு நம்ம தப்புன்னு சொல்லுவது? போகக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா நீ பிதத்து செஞ்சுட்ட அதனால போகக்கூடாதுன்னா அப்படி இந்த வசனம் அப்படி சொல்லலையே. இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம கூடாது சொல்லணும். இந்த வசனத்தை வச்சு சொல்வதாக இருந்தால் இந்த வசனம் தான் நம்ம அந்த சபைக்கு தான் புறக்கணிச்சிட்டோமே. அதுக்கு பிறகு அவன் விருந்து கொடுக்குறான்னா விருந்தில் போய் கலந்துட்டு போங்க. அதை நம்ம தடை சொல்வதற்கு ஆனால் தடை மாதிரி தான் நம்ம அதிகமான மக்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது கூடுதல் பேணுதலாக இருக்கிறோம். கூடுதல் பேணுதல்ங்கிற எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த வட்டி வாங்குறான்னு வைங்க, அவன் வீட்டு நிழலில் கூட இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க.
வட்டி வட்டி வாங்குறவன்டைய தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாதும்பாங்க. இதெல்லாம் பேணுதல் இவங்களா செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பேணுதல்ங்கிறது நம்மளா உண்டாக்கக்கூடாது. அல்லாவுக்கு பயந்து தானே பேணுதலா இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான் பேணுதல். அவன் உங்களுக்கு என்ன சொல்லி காட்டுறான், அந்த 4:140 திருப்பி திருப்பி படிங்க. வேற ஒன்றும் யார் எந்த அஜத்து சொல்றேன்னு கேட்க வேணாம். இந்த வசனத்தை நீங்களே படிங்க. எப்படி இருக்குது? இதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி யுக்ஃபர் பிஹா வ இஸ்தௌஸு பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படும் சபையில் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஃபலா தகூதும் ஆகும், அவங்களோட நீங்கள் அமராதீர்கள். ஏன்? அல்லாஹ்வின் வசனம் கேலி செய்யப்படுது, மறுக்கப்படுதுன்னா மார்க்க முரணான காரியங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். அங்கே இருந்துச்சுன்னா ஃபலா தகூதும் ஆகும், நீங்கள் அங்கே உட்காராதீங்க. எது வரைக்கும் உட்காராதீங்கன்னு அப்படி நிப்பாட்டிட்டு எல்லாம் போயிட்டான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உட்காரக்கூடாது. அதில் 1000 நல்ல காரியம் வச்சாலும் சரி நம்ம உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம் ஆயிரும். அல்லாஹ் உட்காராதீங்கன்னு சொல்வதற்கு என்ன கண்டிஷன் போடுறான்னு, கெடு வைக்கிறான்னு கேட்டால், ஒரு ஷர்த்து வைக்கிறான் என்று கேட்டால், ஹத்தா யஹுலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு காரியத்தில் மூழ்கிற வரைக்கும். வேறு காரியத்தில் அவங்க மூழ்கிட்டாங்கன்னா உட்காரலாம்னு தான் அர்த்தம். அந்த வேறு காரியம் விருந்தில் போய் ஒரு விதத்தாக நடக்கிற ஒரு காஃபீர் வீட்டு கல்யாணமாக இருந்தால் கூட விருந்தில் போய் கலந்துக்கலாமே. அந்த விருந்தில் மதுபானம் போக்குவரத்து அதெல்லாம் இல்லாமல் இருக்குமே ஆனால், மார்க்கம் தடுக்கப்பட்டது இல்லாமல் இருக்குமே ஆனால், அல்லது ஆடல் பாடலில் போட்டு விட்டுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்களா, அது கடைசி வரைக்கும் அது புறக்கணிக்க வேண்டிய சபையாக போயிடும். அப்படி இல்லாமல் அது தனி இது தனி செப்பரேட்டாக தான் பல காரியங்கள் நடக்க. ஒவ்வொரு காரியமும் செய்யும். ஒரு காரியம் விதத்துக்கு உள்ளதாக இருக்கும், இன்னொரு காரியம் விதத்து இல்லாத விஷயங்களாக இருக்கு. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதில் போய் கலந்து கொள்ளக்கூடாது. ஒருவரை தடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். இந்த அதுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த வசனம் என்ன இருக்கு? அதுக்கு எதிராக தான் இருக்கிறது. அதனால உறவுகளை பேணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது கல்யாணத்துக்கு போகட்டால் என்ன செய்யணும்? பின்னாடி போய் நம்ம அண்ணன் வீட்டு கல்யாணம், அது கல்யாணத்துக்கு போக முடியாது. அண்ணன் தானே, தம்பி தானே, அதுக்கு பிறகு சாப்பாட்டில் கலந்துக்கலாம், வீட்டில் போயிட்டு வரலாம், நல்லபடியாக இருக்கீங்கப்பா சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு கிடையாது. அது நம்ம அந்த சபையைத்தான் புறக்கணி. நல்லா கவனிக்கணும். தீமை நடக்கும் சபையை புறக்கணிக்கணும், வேற அஜெண்டா எடுக்கிற வரைக்கும். அந்த வாசமே எப்படி இருக்கு? ஹத்தா யஹுலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேற அஜெண்டா அவங்க எடுக்கிற வரைக்கும் உட்காராதீங்க. வேற அஜெண்டா எடுத்துட்டாங்கன்னா அந்த அஜெண்டாவை பாருங்க. அது மார்க்கத்துக்கு எதிரி இல்லாத அஜெண்டா இருந்தால் தாராளமாக கலந்துக்கிறங்க, அது தப்பு கிடையாது. சில தேவைகளுக்காக உலக நன்மையை பிரதிபலனை எதிர்பார்த்து விருந்து, பண உதவி, தர்மம் போன்றவற்றை செய்யலாமா? உதாரணமாக ஒருவர் அவரது நிறுவனத்தில் விளம்பரத்திற்காக 100 பேருக்கு இலவசமாக உணவு தருகிறார். அதை போஸ்டர் ஒட்டி விளம்பரப்படுத்துகிறார். ஒரு கட்சியில் இருக்கும் ஒருவர் அந்த கட்சி தலைவர் திருப்திக்காக மரம் நடுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல் போன்றவற்றை செய்கிறார். இது மார்க் அடிப்படையில் கூடுமா? உலகிலும் மறுமையிலும் நன்மை வேண்டும் என்று நியத்து செய்து இவற்றை செய்தால் மறுமையில் நன்மை கிடைக்குமா அப்படின்னு ஜெயினபுங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரோட வியாபாரத்தை ஒரு பெருக்கிறதுக்காக வேண்டி ஒரு 100 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறார். அதை விளம்பரப்படுத்துகிறார். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு அல்லது ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது மாதிரி சொல்லி 100 பேருக்கு நாங்கள் இலவசமாக சாப்பாடு தர்றோம்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாரு, போஸ்டர் அடிக்கிறாரு. அதன் மூலம் அதிகமான வாடிக்கையாளர்களை வர வச்சு வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் செய்கிறார். இதை செய்யலாமான்னு கேட்குறீங்க. செய்யலாம், தப்பே கிடையாது. அவருடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு தானே கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. இது தர்மம் செய்யறதுல வராது, விளம்பர செலவில் வரும். தர்மம் செய்யறதுன்னு இருக்குது. தர்மம் செய்யறது விளம்பரப்படுத்துறது, தர்மத்தை விளம்பரப்படுத்துறது தப்பும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், பொருளாதாரத்தை செலவு பண்ணுறதை சொல்லும் பொழுது நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செஞ்சாலும் அதுவும் நல்லது தான். நீங்கள் ரகசியமாக செஞ்சாலும் என்ன செய்யும்? துபுது சதகாத்தி எம்மாகிய சதக்கா நீங்கள் பகிரங்கமாக செஞ்சீர்கள் என்று சொன்னால் அதுவும் நல்லது தான். ஒயின் தொகுவா தூத்துல் ஃபுகரா, நீங்கள் மறைத்து ஏழைக்கு கொடுத்தாலும் அது சிறந்தது தான். தர்மம் செய்வதை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கு தெரிகிற முகஸ்துதி வரத்தான் செய்யும். அதில் இருந்தால் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த தர்மத்துக்கு மட்டும் அந்த வாசலை திறந்து விட்டுருக்கான். 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொடுத்தா இன்னும் 4 பேர் கொடுப்பானோ, அதை பார்த்துட்டு என்ன செய்வான்? நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிப்பான், ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும். அதனால் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக குரான்ல தெளிவாக அனுமதிச்சுட்டான். என் துபுது சதகாத்தி, சதக்காவை நீங்கள் பகிரங்கப்படுத்தி நீங்கள் செய்வீர்களே ஆனால் இம்மாஹிய, அதுவும் நல்லது தான். அதே மாதிரி துகுபுவா, நீங்கள் அதை மறைத்து செய்தீர்களே ஆனால் உள்ளக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. இதுவும் சரி அதுவும் சரி தான், அது கொஞ்சம் சிறந்தது. அப்படிங்கிற வகையில் தான தர்மங்களை பகிரங்கப்படுத்தி செய்யறது தப்பு இல்லை. ஆனால் அவர் அதுக்கு செய்யறார், அதுக்கு செய்யல. அவர் எதுக்கு செய்யறாரு? நம்ம கடையை விளம்பரத்துக்கு பண்றோம்னா விளம்பர செலவுல வந்துடும்.
நம்ம ஒரு ஏழை இருக்கிறாங்க, ஏழைக்கு தர்மம் செய்வோம், உறவை பேணுவோம், மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறோம், அந்த மாதிரி செஞ்சால் தான் மறுமையில் நன்மை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் உலகத்தில் உள்ள ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி தான் அதை செய்வார் என்று சொன்னால் அதை செய்யறதுக்கு தடை கிடையாது. ஒரு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி அவர் விளம்பரப்படுத்தினா அது எந்த ஒரு தடையும் கிடையாது. இபாதத்திலான அதெல்லாம் வரும். வணக்க வழிபாடுகளாக இருந்தால் தான் அதில் எதுக்கு முகஸ்துதிக்கு செஞ்சேன் நல்லா கேட்பான். வணக்க வழிபாடு இல்லாத ஒரு நேரத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் என்ன செய்கிறான், ஒரு கடை புதுசாக கடை திறக்க போகிறான், அதுக்கு என்ன செய்கிறான், ஒவ்வொரு புறம் போஸ்ட் அடித்து ஒட்டி கடை திறக்கப்படுகிறது வாங்க அப்படின்னு சொல்கிறான். திறப்புல அன்னைக்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீங்கிறான். இதெல்லாம் வியாபாரத்துக்காக அவன் செய்யக்கூடியது. இதில் இபாதத்து வணக்கம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் குற்றம் கிடையாது. அதுக்கு மறுமையில் நன்மை கிடைக்காது. அந்த முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வரும்ல, ஒரு ஆலிம் அல்லாஹ் கூப்பிடுவான், நீ என்ன செஞ்ச, உனக்காகத்தான் நான் எல்லாம் செஞ்சேன்னு அவன் சொல்லுவான். நீ எனக்காக செய்யலை, அறிஞர்னு பேர் வாங்க முஸ்லீமில் உள்ள ஹதீஸ். நரகத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு நல்லா சொல்லிடுவான். இபாதத்துக்களை செய்யும் போது அது வந்துடவே கூடாது. ஒரு ஷஹீதை கொண்டு வருவான், இதே மாதிரி நல்லா கேட்பான். ஒரு கொடை வள்ளலை கொண்டு வந்து இதே மாதிரி கேட்பான். 3 பேர் நரகத்துக்கு போவார்கள்ங்கிற செய்தி நீ பலமுறை கேட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் அப்படி செய்யக்கூடாது. வணக்கம்ங்கிற நோக்கம் இல்லாமல் நம்ம விளம்பரத்துக்கு நம்ம செய்கிறோங்கிறது இருக்கும் என்று சொன்னால் அது அது அனுமதிக்கப்பட்டதாயிரும். அது வணக்கத்தில் சேராது, முகஸ்துதியில் வராது. ஒரு மௌலவி மழை பெய்யும் போது, போரின் போது கடமையான தொழுகைக்கு பிறகு என்று துவா ஏற்கப்படும் நேரங்கள் 40 சூழ்நிலைகளை குறிப்பிடுகிறார். அப்படி ஹதீஸில் உள்ளதா அப்படின்னு சொல்லி ஆஃபியா பர்வீன்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது 3 சொல்லியிருக்கிறார். அதாவது மழை பெய்யும் போது, போர்க்களத்தில் இருக்கும்போது, கடமையான தொழுகைக்கு பிறகு, இன்னும் சில விஷயங்களை ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு 40 நேரங்கள் இருக்கிறது, அதில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ் இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் துவா ஏற்கப்படும்னு ஹதீஸ் இருக்குது. அதெல்லாம் தொகுத்த 40லாம் வராது, ஒரு 10-15 வரும் வைங்களேன். அதாவது எந்தெந்த நேரம் ஒரு மனிதன் மறைவாக இருக்கும் ஒருத்தருக்காக துவா செய்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணத்திலிருந்து துவா செய்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் மழை பெய்யும் போதுங்கிறதுலாம் வரவே இல்லை. மழை பெய்யும் போது, போரின் போது அதெல்லாம் இப்போ சொல்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி கிடையாது. என்ன இல்லை, ஹதீஸ் கிடையாது. ஹதீஸில் அந்த மாதிரி 40 சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படவில்லை. சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதில் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து அப்துல் ரஹ்மான்கிறவர் கேட்குறாரு, அதாவது ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை உள்ளது. எனது கேள்வி, அந்த நேரத்தில் நிறுவனத்தை சுத்தம் செய்வது, வியாபார பொருட்களை அடுக்கி வைப்பது, நிறுவனத்தில் வேலை பார்க்கும் மற்றவர்களுக்காக சமைத்து தருவது போன்ற வேலைகளை நமது ஊழியர்கள் செய்யலாமா கேட்குறாரு. ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. சரி, நம்ம வியாபாரம் தான் செய்யலையேன்னு சொல்லி என்ன செய்கிறது, கடையை பூட்டிக்கிட்டு உள்பக்கம் உள்ளே இருந்துக்கிட்டு ஜாமான்களை அடுக்கி வைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, ஊழியர்களுக்கு சமைச்சு வைக்கிறது, வேறு வேலைகளை செய்கிறோம். ஜும்மாவில் வியாபாரம் தானே பண்ணக்கூடாது, அது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு மட்டும் மார்க்கத்தில் கிடையாது. 2 கட்டளை இருக்குது. ஜும்மாவில் என்ன கட்டளை இருக்குன்னா 62வது சூறாவில் தான் இந்த கட்டளை வருகிறது. 62ல் 9வது வசனம் அது என்ன சொல்லுதுன்னா, யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதியல் இஸ்லாத்தி மையோமில் ஜும்மா, ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சு, சொன்ன உடனே ஃபஸ்ஆவு இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள், வதருல் பை, வியாபாரத்தை விடுங்க. 2 கட்டளை. நீங்கள் வியாபாரத்தை விடணும், பள்ளிக்கு வரணும். பள்ளிக்கு வரணுங்கிற கட்டளையை மீறுறீங்களே. இப்போ 2ல் உங்களுக்கு கட்டளை இருக்குது. நீங்கள் நான் தான் வியாபாரம் பண்ணலைங்கிறீங்க, வியாபாரம் பண்ணலப்பா, இன்னொரு கட்டளை இருக்க, வாங்க சொன்னோன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடணுமே. அப்போ இதா நூதியல் இஸ்லாத்தி யோமில் ஜும்மா, ஜும்மா நாளில் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும் என்று சொன்னால் ஃபஸ்ஆவு, நீங்கள் விரைந்து வாருங்கள், இல்லா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள்னு என்ன அர்த்தம்? சமைக்கலான்னு அர்த்தமா? வந்துடணும்ல, ஜாமான் அடுக்கி வைக்கலாம்னு நீங்கள் விரைந்து வரலையே. அப்போ வியாபாரமும் தடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வியாபாரம் செய்யலன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கலாமா? வியாபாரத்துக்கு 2வது தான். வியாபாரத்துக்கு முந்தி என்ன சொல்லப்படுது? ஃபஸ்ஆவு இலா திக்ரில்லா வதருல் பை, வியாபாரத்தை விடுங்க 2வது. ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன? ஃபஸ்ஆவு இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். அப்போ விரைந்து வாருங்கள்ங்கிற அந்த கட்டளையை மீறக்கூடாது. அப்போ ஜும்மாவில் கடையை பூட்டிட்டோம்னு சொன்னால், பூட்டுவதை எதுக்கு தான் பூட்டணும்? பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு தான் பூட்டணும். வியாபாரத்தை விடுவதற்காக பூட்டுவதில்லை, பள்ளிவாசலுக்கு போகிறதுக்காக வேண்டி பூட்ட வேண்டும். அப்போ ஜும்மாவுடைய பாங்கு கேட்டு நீங்கள் வியாபாரம் வராமல் வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால்
நீங்க என்ன செய்றீங்க, இந்த வசனத்தை 62வதுல 9வது வசனத்தின் கட்டளையை மீறுகிறீர்கள். அடுத்து வந்து நஜ்முன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா வந்து சொர்க்கவாசி என்று ஹதீஸ் மூலம் அறிய முடிகிறது. மற்ற மகள்களையும் சொர்க்கவாசி என்று சொல்லலாமா? இப்போ ரசூலுல்லாவுக்கு வந்து 4 மகள்கள் இருந்தாங்க. மூத்த மகள் ஜெய்னபு, 2வது மகள் ருக்கையா, 3வது மகள் உம்மு குல்சும், 4வது மகள் ஃபாத்திமா. 3 மகள்களும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது மூத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா மட்டும்தான் இருந்தாங்க. 6 மாதம் கழிச்சு அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா நாயை பற்றி சொல்லும்போது செய்யதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுக்கு நீ தலைவியாக இருப்பா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கிறதுனால அவங்க சொர்க்கவாசிங்கிறதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ஜெய்னபு ருக்கையா உம்மு குல்சுமுக்கெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அந்த 3 பேரையும் பற்றி குறிப்பிட்டு சொர்க்கவாசின்னு சொன்னதுக்கு மாதிரியான ஹதீஸை நாம தேடி பார்த்த வரைக்கும் காணோம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜெய்னபு சொர்க்கவாசி, உம்மு குல்சும் சொர்க்கவாசி, ருக்கையா சொர்க்கவாசின்ற மாதிரி நம்ம தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அதே நேரத்தில் ஒன்று என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் 52வது சூறாவில் 21வது வசனம், அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, வல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஒத்தபாத்தும் துர்ரியத்தும் ஈமானின், அவங்க நம்பிக்கை கொண்ட மாதிரி அவங்களுடைய சந்ததிகளும் அவர்களை பின்பற்றி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி இருப்பார்களே ஆனால் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவங்களோட அவங்க சந்ததிகளை நம்ம சேர்த்துருவோம், சொர்க்கத்தில் சேர்த்துருவோம் நல்லா சொல்லி காட்டுறான். இப்போ நான் வந்து ஈமான் கொண்டவனா நான் வாழ்கிறேன்னு வைங்க, வாழ்ந்துட்டேன், என்னுடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி வாழ்கிறாங்க. இப்போ நான் சொர்க்கம் போனேன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் வந்து இருந்துருவாங்க, சேர்த்துருவோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள்லாம் ஈமானோட தான் வாழ்ந்தாங்க. ஜெய்னப் ருக்கையா உம்மு குல்சும்லாம் ஈமானோட தான் அவங்க பின்பற்றினாங்க, அவங்களோட ரசூலுல்லாவை மூமினா தானே வாழ்ந்தாங்க. அதனால இந்த வசனத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா அவங்க பிள்ளைகளை சேர்த்துருவோங்கிறான்ல, அவங்க சந்ததிகளும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்று இதில் என்ன செய்யலாம், விளங்கலாம். நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஹதீஸ் கிடைக்கல. அது இல்லாட்டாலும் அவங்க எல்லாம் சொர்க்கவாசி சஹாபாக்கள்ங்கிற வகையிலையும் அவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றின சந்ததி என்ற வகையிலையும் அவங்க சொர்க்கவாசியை நம்ம சொல்ல முடியும். சில முஸ்லீம்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்த மேஜிக் ஷோ செய்கிறார்கள், அது அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லி அப்துல்லாங்கிறவர் கேட்குறார். குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி மேஜிக் செய்கிறது. இந்த மேஜிக்கை என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சவுதி உலமாக்கள் இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஹராமுன்றாங்க. அவங்களுக்கு மேஜிக்ண்டா என்ன, சூனியம்டா என்னன்னு என்ன செய்யலை, வித்தியாசம் விளங்கலை. எந்த ஒரு சவுதியில் உள்ள அரபு நாட்டில் உள்ள இணையதளத்தில் தேடி பார்த்தாலும் மேஜிக்கு கேட்டோம்னா சிகருக்கு உள்ளதெல்லாம் கொண்டாந்து போட்டு என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் ஹராமு, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது மேஜிக் வேற பிரித்து வச்சுக்கிறாங்க. அதாவது மேஜிக் வேற, பிளாக் மேஜிக் வேறன்னு பிரிச்சுருக்கிறாங்க. பிளாக் மேஜிக்குங்கிறது தான் சூனியம், மேஜிக்குங்கிறது அது ஒரு தந்திரம். மேஜிக் செய்கிறதுல செய்ய மாட்டான்னா அவன் தெய்வீக தன்மை இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான். ஒருத்தர் மேஜிக் செய்கிறான் என்று சொன்னால் நான் ஒரு தந்திரம் பண்ணி இதை செய்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவானே தவிர, எனக்கு ஒரு இறை தன்மை இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்குன்றது சாமியார்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தனக்கு ஒரு கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறான அந்த மாதிரி செய்ய மாட்டான் மேஜிக்காரன். மேஜிக் செய்யும் போது என்ன செய்வான்னு கேட்டால், இது ஒரு தந்திரம், யாரும் செய்யலாம், நாங்கள் கண்கட்டி வேகமாக அதை செஞ்சு ட்ரைனிங் எடுத்துருக்குறோம், எங்கள்கிட்ட எந்த ஒன்றும் இல்லை, நீங்களும் செய்ய முடியும், அப்படி தான் அவன் சொல்லுவான். அப்படி செய்வானே ஆனால் அதை போய் நீங்கள் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அது எப்படி சரியா வரேன். மேஜிக் இணை வைத்தலாம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஆன்லைன் பேஜையில், நீங்கள் பார்த்துக்கலாம். மேஜிக் இணை வைத்தலான்டா அந்த ஆர்டிக்கல் விரிவாக விளக்கியிருக்கிறோம். மேஜிக் என்பது வேற, சூனியம்ங்கிறது வேற. சூனியம்ங்கிறது என்ன செய்வான்னு கேட்டாமல், எனக்கு இந்த பவர் இருக்குது, நெசமாக எனக்கு நான் செய்வேன், உன் கையை முடக்குவேன் காலை முடக்குவேன்னு சொல்லுவான். இந்த மேஜிக் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் இதுக்கெல்லாம் வரவே மாட்டான். எதுக்கு, பொண்டாட்டி புருஷனெல்லாம் பிரிக்கிறேன், அவனை கெடுக்கிறேன், இவனை சாவடிக்கிறேன்லாம் வரமாட்டான். அவன் சில கலைகளை செஞ்சு அவன் எந்த கலைகளை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தானோ அந்த கலையை செய்வான். என்ன செய்வான், அவருக்கு இல்லை தேர்ந்து காட்டுவான், அவ்வளோதான். உங்களுடைய பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் கேட்கறதுக்கு வரமாட்டான், கட்டணம் கொடுத்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதோட என்ன செஞ்சிருவான்டா, இது தெய்வீகம்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு பயிற்சி எடுத்து நாங்கள் செய்கிறோம், நீங்களும் செய்ய முடியும்ன்றோம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் எந்த விதமான ஒரு மார்க்கத்துக்கு விரோதமான சிகரு சூனியத்தை ஆதரிக்கிற மாதிரி வருதுங்கிற மாதிரிலாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால மேஜிக் செய்வதெல்லாம் என்ன இல்லை, விளையாட்டில் நிறைய மேஜிக் செய்வோமா இல்லை, சின்ன பிள்ளைகள்ட்ட என்ன செய்யறோம்னா இந்த கையில் எடுத்து காட்டுவோம்,
இந்த கையில் ஒரு பொருளை வச்சுட்டு மூடிட்டு இந்த கையிலேருந்து எடுத்து காட்டுவோம். அது பொருளை ஒரு ஆச்சரியமாக அதை பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், எப்படி செஞ்சவங்களோ அதை சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரியா உள்ள ஒரு விஷயங்கள் வந்து மார்க்க ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு தந்திரங்கள் தானே. இதை செய்கிறாங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும். நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த நபிலாங்கிறவங்க கேட்குறாங்க, நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருளை நாமும் பயன்படுத்தலாமா? உதாரணமாக கணவருக்கு கொடுக்கும் சில அன்பளிப்புகள் நாம் பயன்படுத்துமாறு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது? அதாவது கணவருக்கு மனைவி ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டாங்க, இந்த ஃபோனை அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க, கணவனுக்கு மனைவி கொடுத்துட்டாங்க. அந்த பொருளை வந்து நம்மளும் எடுத்து பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அல்லது பொதுவான ஜாமான் வாஷிங் மிஷின் இருக்குது, மனைவிக்காக வேண்டி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்றாரு, அவருடைய துணியை போட்டு துவைக்கிறாரு, அன்பளிப்பை கொடுத்து விட்டு அவர் பயன்படுத்திக்கிறார். இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு பொதுவான சட்டம். ஒரு ஆளுக்கு அன்பளிப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த அன்பளிப்பை வந்து திருப்பி தந்துருன்னு கேட்கவே கூடாது. விலைக்கு தந்தால் கூட வாங்கக்கூடாது. அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி வாங்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அந்த பொருளை வந்து திருப்பி வாங்காமல் அதனுடைய பயன்படுத்துறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால் யாருடைய பொருளை யாரும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள்ள பொருந்தி கொள்வார்கள். ஒரு வாஷிங் மிஷினு மனைவிக்குன்னு வாங்கி கொடுத்தானா என்ன அர்த்தம், நீனும் துணியை துவச்சிக்க, நானும் துவச்சிக்கிறேன், புள்ளவட்டி துவச்சி விருந்தாளி வந்து துவச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க திருப்திப்படுவதுதான் அதில் அர்த்தமே தவிர திருப்தி இல்லாட்டி தான் மார்க்கத்தில் கூடாது. இப்போ பெண்களுக்கு மகர் தொகை கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்டா, வாத்து நிசா சதுக்குவாத்தின்னு நிகழலாம், பெண்களுக்கு அவங்க மகர் தொகையை மனம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொயின் திபுனலுக்கும் அன் செய்யுமின்ஹு, அதிலிருந்து அவங்க சிலதை விட்டு தந்தார்கள் என்று சொன்னால் குலூஹனியன் மரியா, நீங்கள் நல்லபடியாக மகரை கொடுக்குறோங்கிறீங்க, மகர்லாம் வேணாங்க, நீங்கள் கிடைச்சது எனக்கு போதும் அப்படின்னு மனைவி சொல்லிட்டான்னு வைங்க, நீங்கள் மகரை நீங்களே சாப்பிடுங்கிறான்ல. அப்போ விட்டு தர்றது, மனப்பூர்வமாக விட்டு தர்றது வந்துருச்சுன்னு சொன்னால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. யாருடைய பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு உரியவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் வேண்டாலும் இந்த ஒரு பேனா வச்சிருக்கிறாரு, யார் வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம், எனக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு வச்சுட்டாருன்னா எடுத்து எழுதிக்கிறங்க, தொடக்கூடாது, மேசையில் உள்ள பொருளை தொடக்கூடாது எழுதி வச்சுட்டா தொடாதீங்க. அப்போ அந்த யார் உரியவராக இருக்காரோ அவர் பொருந்தி கொண்டாரையானால் அதில் எந்த பஞ்சாயத்துக்கு அன்பளிப்பாகவே இருக்கட்டும். அன்பளிப்பாக இருக்கும்போது என்ன செய்யறது, ஏன் அன்பளிப்பு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தொடக்கூடாது, ஏன் அன்பளிப்பு தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க அப்படின்ட்டாருன்னா என்ன இல்லை, அதுல எந்த ஒரு குற்றமும் வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஹில்லு லிர்ரஜுலி அன் யஹுத அஸா அஹீஹி பிகைரி தீபி நஃப்ஸி, ஒரு அடுத்த மனுஷனுடைய கைத்தடி, ஒரு கைத்தடி இருக்கிற சின்ன பொருள் அது, அதை கூட அவருடைய மனமுவந்து அவர் தராமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது ஹலால் இல்லை. ஒரு கைத்தடி வச்சிருக்க ஆடை விரட்ட வேண்டி இருக்குது, நீங்க எடுக்கக்கூடாது. ஏன், எடுத்துட்டு வைக்க தான் போறீங்க, இருந்தாலும் அவர் மனமுவந்து தரணும், ஒத்துக்கணுமா இல்லையா? அப்போ அவருடைய தீபு நப்சு, அதை மனமுவந்து அவர் ஒப்புக்கொண்டாலே தவிர அடுத்தவருடைய ஒரு கைத்தடியை எடுத்து பயன்படுத்துவது கூட ஒரு ஆளுக்கு ஹலால் இல்லைங்கிறாங்க. அப்போ எல்லாமே என்னன்னு கேட்டால் அந்த மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்றது தான். இப்போ சொத்துரிமை இருக்குது, ஆம்பளைக்கு இவ்வளோ பொம்பளைக்கு இவ்வளோன்னு சொல்கிறோம். அந்த ஒரு மகள் என்ன செய்கிறாங்கன்னா, அல்ல எனக்கு நிறைய வசதி தந்திருக்கிறான், ஏன் சொத்தை நீங்களே எடுத்துக்கோங்கிறாங்க, எடுத்துக்கலாமே. யாருக்கு அந்த சொத்துரிமை இருக்கிறது அவங்க வந்து விட்டு தந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மனம் வந்து விட்டு தருதல் என்பதில் வந்து மார்க்கம் தலையிடவே செய்யாது. எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் உங்கள் வீடு இருக்குது, என் வீடே எனக்கு இன்னொரு வீடு இருக்கிறது, நீ வீடு இல்லாமல் இருக்கிற, என் வீட்டை நீ வச்சிக்க அப்படின்னு அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கலாமா இல்லையா? எடுத்துக்கலாம். அதனால மனமும் வந்து தருவதில் என்பதில் வந்து எந்த பஞ்சாயத்தும் வராது. அடுத்து யூனுஸ் கேட்குறாரு, தொழுகையில் நடு இருப்பில் அத்தஹியாத்தில் அமர மறந்து விட்டால் சஜிதா சஹு செய்தால் போதுமா, அல்லது 3ஆம் ரக்காத்தில் அமர்ந்து விட்டு 5 ரக்காத்தா தொழுது விட்டு சஜிதா சஹு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு வந்து புகாரில் 829வது ஹதீஸில் விளக்கம் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லா பிஹிமுல் லுஹர, அதாவது புகாரில் 829வது ஹதீஸில் வருகிறது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா பிஹிமுல் லுஹர, மக்களுக்கு லுஹர் தொழுகை தொழுவிக்கிறாங்க. லுஹர் தொழுகைக்கு எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து. அந்த 4 ரக்காத்தில் 2ஆம் ரக்காத்தில் என்ன செய்யணும், உட்காரணும். இப்போ காம ஃபிர் ரக்காத்தைனில் ஊலையினி, முதல் 2 ரக்காத்து முடிஞ்ச உடனே லம் எஜிலிஸ், உட்காராமல் எந்திரித்து விட்டார்கள். அத்தையாத்துக்கு இருப்பு இருக்கல நீங்கள் கேட்ட மாதிரி. அப்போ இப்போ காமன் நாசு, மக்களும் எந்திரிச்சிட்டாங்க. ரசூல்லா உட்காராமல் எந்திரிச்ச உடனே மக்களும் எந்திரிச்சிட்டாங்க. ஹத்தா இதா கலசலா, தொழுகை முடித்த உடனே ஒன்ததரன் நாசு தஸ்லீமஹு, ரசூல்லா சலாம் கொடுக்க போகிறாங்கன்ற மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 4ஆவது ரக்காத்து உட்காந்துட்டாங்க, அத்தையாத்து முடிஞ்சிருச்சு.
அத்தையாத்து ஓதி முடிச்சா அடுத்த வேலை என்ன, சலாம் கொடுக்கறதானே. சலாம் கொடுப்பார்கள் என்று மக்கள் காத்து கொண்டிருந்த பொழுது கப்பர தக்பீர் சொன்னார்கள். ஓஹோ ஜாலிசுன் உட்கார்ந்த நிலையிலேயே தக்பீர் சொன்னார்கள். சஜித தைனி 2 சஜிதாக்களையும் செய்தார்கள். கபுலாயும் சல்லிம சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 சஜிதாவை செய்துவிட்டு சும்மா சல்லம பிறகு சலாம் கொடுத்தார்கள். அப்போ அந்த இருப்பு இருக்காம உட்கார்ந்து எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னா திருப்பி வந்து உட்கார தேவையில்லை, அப்படி நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். கண்டினியூ பண்ணிட்டு, ஏன்னா ரசூல்லா வந்து எந்திரிச்சிட்டாங்கல்ல, எந்திரிச்சவங்க திருப்பி கொண்டாந்து உட்காரல, எந்திரிச்சவங்க அப்படியே கண்டினியூவா போயிட்டு இருக்கிறது. 4 ரக்காத்துக்கு சேர்ந்து ஒரு இருப்பு தான் இருக்கிறாங்க. அந்த மறதியா விட்ட ஒரு காரணத்திற்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கிற அளவுக்கு ஓதி முடித்த பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு 2 சஜிதா செய்து விட்டு அப்புறம் சலாம் கொடுத்து தொழுகை முடித்தார்கள்னு 829வது ஹதீஸ் புகாரில் இருக்குது. இதுவே உங்களுடைய கேள்விக்கான ஒரு பதிலாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக, கேன்சர் பேஷண்ட் விக்கு வைத்துக் கொள்ளலாமா, மார்க் அடிப்படையில் தீர்வு என்ன, ஃபெரோஸுங்கிறவர் கேட்கிறார். அதாவது கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கேன்சருடைய செல்லை சாவடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கீமோ தெரப்பின்னு கொடுப்பாங்க. அதை கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும்னு கேட்டால், மூஞ்சிலாம் கருத்து போயிடும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். அந்த மாதிரி ஆன பிறகு நல்ல நிறைய முடி வச்சுருந்தவருக்கு என்ன ஆயிரும், அறவே முடி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது விக்கு வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்குரிய பதிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேன்சருக்காக வேண்டிய இந்த ரேடியோ தெரப்பிலாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது நிப்பாட்டின பிறகு தன்னால் பழைய நிலைக்கு வந்துடும். மூஞ்செல்லாம் கருத்து போனால் கூட என்ன பழைய நிலைமைக்கு அந்த மருந்து நிப்பாட்டின பிறகு வந்துடும். கொட்டி போன முடியலாம் கூட முளைச்சிடும் தான் நான் கேள்விப்படுறேன். சரி, அது பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்துட்டு போகுது. வழுக்க விழுந்துருச்சு. அப்போ வழுக்க விழுந்துச்சுன்னா விக்கு வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இந்த விக்கு வைக்கிறது, சௌரி வைக்கிறது, ஒட்டுமுடி வைக்கிறது, இது சம்பந்தமாக நம்ம வந்து அதை மீளாவு செய்ய வேண்டிய ஒரு மசாயில். அது நம்ம வந்து அதில் நிறைய சில விஷயங்களில் தவறான புரிதலில் நம்ம இருந்திருக்கிறோம். தேடி பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இப்போ தெளிவாயிரும். ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில மாற்றமாக இருந்தாலும் ஆதாரத்தோடு சொல்லணும். ஆதாரம் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், புகாரில் 5934வது ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அன்சாரி சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாணம் பண்ண உடனே நோயாளி ஆகிட்டாங்க. முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி போயிடுச்சு. கொட்டி போட உடனே ஃபராது எசிலூஹா, அந்த முடியில வந்து வேற முடியை சேர்ப்பதற்கு ஒரு நாடினார்கள். அப்போ ரசூல் அணைஞ்சாங்க கேட்டால், செய்ய வேணாம், முடியை சேர்த்து கொள்ளக்கூடியவளையும் சேர்க்க கொடுக்குறவளையும் அல்லாஹ் சபிக்கிறான்ட்டாங்க. அப்போ இதில் என்ன வருதுன்னா, எசிலு இதுக்கு வாசிலத்துன்னு பேர். வாசிலத்துன்னு சொன்னால் இருக்கிற முடியில அதை கொண்டு போய் சேர்க்கிறது. வசலன்னா சேர்த்தான்னு அர்த்தம். வழுக்கையில் கொண்டு போய் சேர்க்க இயலாது. அதாவது பெண்களுக்கு கொஞ்சம் முடி இருக்கும், அந்த கொஞ்சம் முடியில இன்னும் கொஞ்சத்தை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு தான் தடை. மொத்தமாக கொட்டி போன ஆட்களுக்கு இது பஞ்சாயத்தே கிடையாது. அவங்க வந்து ஒட்டினார்கள் சேர்த்தார்கள் வராது. ஏன்னு கேட்டால் அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபராது எசிலூஹா, அந்த இருக்கிற முடியோடு இந்த முடியை சேர்ப்பதற்கு அவங்க விரும்பினார்கள். அப்படி செய்யலாமான்னு ரசூல்லாட்ட கேட்டாங்க. அப்போதான் ரசூல்லா செஞ்சாங்க, லானல்லாஹுல் வாசிலத்தை ஒரு முஸ்தௌசிலத்தை, யார் வந்து அந்த ஒட்டு முடியை வந்து சேர்த்து கொள்கிறாளோ இருக்கிற முடியோட, மொட்டையில் போய் சேர்க்க முடியாதுல்ல, முடி இருந்ததுன்னு சேர்க்க முடியும், இருக்கிற முடியோட சேர்த்து கொள்பவளையும் சேர்க்கறதுக்காக வேண்டி தன்னுடைய முடியை கொடுக்குறாள்ல அவளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, முடி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த முடியோட வேற ஒருத்தங்க முடியை கொண்டாந்து சேர்க்கிறது கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல வருது. அந்த வார்த்தைக்கு வாசிலத்துங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. இதே கருத்து வந்து 5935 புகாரிலையும் வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே கருத்து 5941 வருது. எல்லாத்துலேயுமே என்ன வருதுன்னு கேட்டால், அஃபாசிலு ஃபீஹி, அதில் நான் சேர்த்து கொள்ளலாமான்னு தான் வருகிறது. அதுக்கு அடுத்தது வந்து அந்த சேர்க்கிறதுன்னு வருதுல்ல, சேர்க்கிறதுன்னு சொன்னால் ஒரு பெண்ணு கம்மியான முடி இருக்கிறாங்க, அந்த கம்மியான முடி வச்சுக்கிறவங்க இன்னொருத்தருடைய முடியை சேர்க்கறது அது குறிக்குமா, அல்லது வந்து செயற்கையாக போடுறாங்கல்ல, முடி இல்லாமல் நூல்களில் பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒன்றில் செய்கிறாங்க, சௌரி முடின்னு செய்கிறாங்கல்ல, அந்த முடியை சேர்க்கறது அது குறிக்குமா
ஏன்னா முடிய சேர்க்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இந்த சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அடுத்த மனிதனுடைய முடியை, அடுத்த பெண்ணுடைய முடியை எடுத்து நம்ம வச்சுக்கிறது சொல்லுகிறதா, அல்லது செயற்கையாக முடி இல்லாம வந்து முடி மாதிரி இருக்கும்ல, சௌரியன் விற்குதுல, அதுகளுக்கு இது பொருந்துமான்னு பார்த்தோம்னு சொன்னா அதை வந்து அபுதாவுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அபுதாவுது இந்த ஹதீஸை போட்டுட்டு அவர் விளக்கம் சொல்றார். அபுதாவுது இமாம் ஒல் வாசிலத்து, இந்த முடியோட சேர்ப்பவள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லதி தசிலு ஷாரஹா, தனது முடியை பிஷாரி கைரிஹா, இன்னொருத்தியின் முடியை கொண்டு சேர்ப்பது. அதாவது செயற்கை பொருள்களை பத்தி இது பேசலங்கிறார். அதுக்கு அர்த்தமே என்னங்கிறார்னு கேட்டா, அல்லதி தசிலு ஷாரஹா, தனது முடியை பிஷாரி கைரிஹா, பிறருடைய முடியை கொண்டு என்ன செய்யறது அவ சேர்த்தான்னு சொன்னா அதைத்தான் இது குறிக்கிறது. இதுதான் கூடாதுங்கிறாங்க. சேர்க்கிறதுன்னு சொன்னா முடியோடு முடியை சேர்ப்பதை குறிக்குமே தவிர, கம்மியாக முடி உள்ள ஆட்க வந்து முடி இல்லாத பொருள் இருக்கும், முடி மாதிரி இருக்கும், சௌரி மாதிரி, அதை சேர்ப்பதை இது குறிக்காது என்று யார் சொல்றா? இது வந்து அபுதாவுது விளக்கம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து அபு உபைதுங்கிறவர் இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலும் இதுக்கு ஆதரவு இருக்கிற தனியாக சொல்றான். அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த சௌரின்ற செயற்கை முடி விற்கிறாங்கல்ல, அதை வச்சுக்கிறத வந்து கூடாதுன்னு தான் எல்லாம் நம்மளும் சொல்லியிருந்தோம், கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அனைவருமே கொஞ்சம் பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் முந்தைய அறிஞர்கள் வந்து அப்படி சொல்லல, பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னு கேட்டா, இன்னொரு பெண்ணுடைய முடியோட இன்னொருத்தியுடைய முடியை, அந்த முடி விற்கிறாங்கல்ல, திருப்பதியில் மொட்டை அடிச்சு போடுறதுலாம் இருந்து அந்த முடியில இருந்தே சௌரி செய்வாங்க. அப்ப முடியிலிருந்தே அந்த சௌரி தலைமுடி செய்வார்கள் என்று சொன்னால், ஒருத்தியுடைய முடியோட இன்னொருத்தர் முடியை சேர்த்து செய்யற விஷயம்தான் தடுக்கப்பட்டது என்று யார் சொல்றா? அபுதாவுது சொல்லிடுறாரு. அதாவது அபு உபைதுங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டா, அந்த அரபு மொழியில வந்து அர்த்தம் செய்யறது, எந்த அர்த்தம் சரின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அபு உபைது என்ன சொல்றான்னு பார்ப்பாங்க. பெரிய மொழி வல்லுனர். அப்போ இந்த வார்த்தை எந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு கவனிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, கால அபு உபைது சொல்றாரு, அது ரஹசத்தில் ஃபுகஹாக்கள் சட்ட நிபுணர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த செயற்கை முடி விஷயத்துல வந்து அனுமதி கொடுக்கிறார்கள். குல்லு ஷையின் உசில பிஹி ஷாரு மாலம் யகுனில் வசூல் ஷாரன், முடியோட எண்ணத்தை சேர்க்கிறீங்களா எல்லாமே கூடும், ஆனால் மாலம் யகுனில் வசூல் ஷாரன் சேர்க்கக்கூடியது முடியாக இருக்கக்கூடாது. இருக்கிற முடியோட நீங்க எதை சேர்த்தாலும் அது கூடும் என்று சட்ட நிபுணர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அது என்னவா இருக்கணும்னா, மாலம் யகுனில் வசூல் ஷாரன், அந்த சேர்க்கக்கூடிய ஒட்டு முடி என்பது முடியாக, ஒரு பெண்ணுடைய முடியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் ஃபலா பஸபிஹி, அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவரு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அகமது இமாம் சொல்றாங்க, அல் கராமிரு லைஸ பிஹா பஸுன், அந்த செயற்கை முடிகள் வந்து என்ன இல்லை, அதில் எந்த ஒரு பிழையும் தப்பும் கிடையாது அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்ப வந்து முடியை சேர்க்கக்கூடாதுன்றதுல முடியை சேர்க்கக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் முடிய என்று அந்த இது வரைக்கும் வாசி அதிசல வரல. அவர் முடியோட சேர்க்கக்கூடாதுன்னு மொட்டையாக தான் வருது. அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, முடியையும் சேர்க்கக்கூடாது, முடி மாதிரி தோற்றம் தரக்கூடிய நூல்களில் பிளாஸ்டிக்குகளில் செய்யக்கூடியதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அபுதாவுது இமாம் அஹ்மது ஹம்பல் போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முடியை சேர்க்கறது தான் அது பேசுகிறது அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது முஆவியா சொன்னதாக இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்றார், மாமின் இம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணாவது தஜாலு ஃபீ ராஸிஹா ஷஅரன், தனது தலையிலே ஒரு முடியை சேர்த்து கொண்டாலேயானால், மின் ஷஅரி கைரிஹா, இன்னொருத்தியின் முடியிலிருந்து, முடியோட முடி சேர்க்கிறது தான். இதை வச்சுதான் அந்த அறிஞர் அந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, மாமின் இம்ராத்தின் தஜாலு ஃபீ ராஸிஹா, தனது தலையிலே ஒரு பெண் வந்து ஏற்படுத்தி கொள்வாளையானால், ஷஅரன் முடியை, மின் ஷஅரி கைரிஹா, அடுத்தவருடைய முடியில் இருந்து ஒரு முடியை தன் முடியோட சேர்த்து கொண்டானேயானால், இல்லாக்கான சூரன், அது ஒரு பொய்யாகத்தான் இருக்கும், தப்பானதான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். முஆவியா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப முடியை இன்னொருத்தியின் முடிவை, நல்ல மனுஷ முடியோட, அதாவது ஒரு அந்த இருக்கிற முடியோட மனித முடியை சேர்ப்பதை தான் அது பேசுகிற. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா, முடியோட இன்னொருத்தியின் முடியை சேர்க்கிறதுன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அதனால வந்து இதை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னா, அறிஞர் அபுதாவுது அஹ்மது இமாம்லாம் வந்துகிட்டு முடி மட்டும்தான் கூடாது,
ஒரு கம்மியான முடி ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து செயற்கையான முறையில் உள்ளதை போட்டுக்கொள்வது என்ன இல்லை, அது வந்து தவறே கிடையாது அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எதையும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, ஜாபீர் சொன்னதாக அந்த ஹதீஸ் வருகிறது. அதாவது ஜஜரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வந்து கண்டித்திருக்கிறார்கள். அந்த தசிரல் மரத்து பிரசியா செய்யன், ஒரு பெண் வந்து தன்னுடைய தலையில் எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது, செய்யன்னா எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் வந்து கண்டித்தார்கள் அப்படின்னு ஜாபீர் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. அப்போ எந்த ஒன்றையும் வர்றது செய்யன்னு வருதுல, அதை வச்சுக்கிட்டு தான் ஒட்டு முடி அந்த முடி இந்த முடி எதையும் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அர்த்தத்துக்கு வர்றாங்க. இது எப்போ இது சரியா வரும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் வந்து தன் முடியோட இன்னொருத்தியின் முடியை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு ஹதீஸ் இல்லாமல் இருந்தால் இந்த அர்த்தம் கொடுக்கலாம். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அந்த முடியத்தான் அது குறிக்கிறது. சின்னதாகவோ பெரிதாகவோ கொஞ்சமாகவோ கூடுதலாகவோ சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். எதையும் சேர்க்கக்கூடாது தான். அந்த தலையில வந்து எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் கொஞ்சம் முடியும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப முடியும் சேர்க்கக்கூடாது. அதனால தான் எதையும்னு சொல்றாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியத்தான் பேசியிருக்கிறாங்கன்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த சௌரி முடி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல, அதை கூட பெண்கள் வச்சுக்கலாம். இருக்கிற முடியோட மனித முடியை தான் சேர்த்து கொள்ளக்கூடாது. இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த டோப்பாக்கு இப்போ எல்லாம் தான் நீங்கள் விற்கலாம் சொல்லல, எல்லாம் அதில் ஒடியாந்துடும். உங்களுக்கு வந்து நீங்கள் மனுஷ முடியை வைக்கிறிய, உங்களுக்கு ஏதாவது முடி கொட்டி போச்சுன்னு சொன்னால் மனித முடியிலும் அப்படி விற்கு செய்கிறாங்களான்னு தெரியல. அப்படி செஞ்சார்கள்னா வைக்கக்கூடாது. செய்யப்படுகிற விக்கு வந்து மனிதனுடைய முடியில் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த பெண்ணுக்கு சொன்ன மாதிரி ஆணுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மனித முடி இல்லாமல் வேற மாதிரியான மெட்டீரியல்ல அந்த முடி மாதிரி தெரியும், வேற மாதிரி செஞ்சார்கள் என்று சொன்னால் அது வந்து முடியோடு முடியை சேர்த்தல் என்பதுதான் அந்த சட்ட வாசகத்தில் ஹதீஸ் வாசகத்தில் வருகிறது. முடியோட முடி இல்லாமல் வேற பொருளாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் டோப்பா கூட வச்சுக்கலாம், விக்கு கூட வச்சுக்கலாம், எது வச்சுக்கிட்டாலும் என்ன இல்லை, ஆணும் வச்சுக்கலாம் பெண்ணும் வச்சுக்கலாம். ஒரு பெண்ணுக்கே வழுக்க விழுந்து போச்சு, அவள் என்ன செய்யலாம், டோப்பா வச்சுக்கலாம். அது கம்மியாக முடியாக இருக்குது, முடி அல்லாத வேற ஒன்றை, முடியில் மனிதனுடைய முடி அல்லாத வேற ஒன்றை கொண்டு அவள் தன்னுடைய முடி பெருசாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாமான்னா காட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து எதுவும் வைக்கக்கூடாது நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதை வைத்து இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸில் வந்து தனது முடியோடு இன்னொருத்தியின் முடியை சேர்க்கக்கூடாது என்று சொன்னதை வைத்தும், இதன் அடிப்படையில் வந்து இப்படித்தான் விளங்கணும் என்று அகமது அபுதாவுது இது போன்றவர்கள் சொன்னுவது ஏற்புடையதாக இருக்கிற காரணத்தினாலையும் நாம் வந்து தலைமுடியோட முடியை செய்யக்கூடாது. முடிங்கிற ஒரு அசுத்தம் தானே, அதை கொண்டு தலையில் கொண்டு வச்சுக்கிறதுங்கிறது. இன்னொருத்தவங்களுடைய முடி தலையில் இருக்கிறவங்க தான் அது ஓகே. அந்த முடி சோத்தில் விழுந்தா நம்ம திம்பமா அப்படியான ஒன்று, அதை கொண்டு என் தலையில் அடுத்தால் முடியை கொண்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால முடியோட முடியை சேர்ப்பதற்கு தான் தடையை தவிர முடி இல்லாத ஒன்றை சேர்ப்பதற்கு என்ன இல்லை, தடை இல்லை. பெண்களுக்கும் தடை இல்லை, ஆண்களுக்கும் தடை இல்லை என்பதுதான் சரியான ஒரு கருத்து. ஃபெரோஸ் கேட்கிறாரு, உடல் மக்கிய நிலையில் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று குர்ஆனில் இருக்கிறது. 36-79 வசனம். நபியின் உடல் அழியாது என்று சொல்கிறார்கள் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உடல் மக்கி போயிடும் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா காபிர்கள் அப்படி கேட்டான்ல, மையுகில் இல்லாமல் ஒஹிய ரமி, மக்கி போன பிறகு எவன் உயிர்ப்பிப்பான் என்று என்ன செய்கிறான், அந்த வசனத்தை அவர் கேட்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அழியாதுங்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான், அது விதிவிலக்கானது. என்ன உண்மை என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் நசையில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், எனக்காக நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற அவங்களுடைய செலவாத்து வந்து எனக்கு எடுத்துக்காட்டப்படும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபைன்ன சலாத்துக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய சலாத்து வந்து எனக்கு எடுத்துக்காட்டப்படும். நான் கேட்க விட மாட்டேன். நீங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொன்னீங்க என்று சொன்னால் மலக்குகள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உனக்காக இந்த ஆள் செலவாத்து சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆள் செலவாத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவங்க மீடியேட்டராக இருந்து இந்த உலகத்தில் நம்ம சொல்லக்கூடிய செலவாத்தை அந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்க எடுத்து சொல்வார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, ஒரு சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் கைஃப தூரதோ சலாத்துனா அழைக்க ஓ காது ஆரம்பித்த எப்போனா கது பலித்த, நீங்கள் மக்கி போன பிறகு உங்களுக்கு எப்படி செலவாத்து எடுத்து காட்டப்படுங்கிறார். நீங்கள் தான் மூத்தா போயிடுவீங்க, மூத்தா போனால் மக்கி போயிடுவீங்க, மக்கி போன பிறகு எப்படி செலவாத்து எடுத்து காட்டப்படும் என்ன செய்கிறாரு, நம்ம கேள்வி கேட்ட மாதிரி மக்கி தானே எல்லாரும் போயிடுவாங்க,
அந்த பொதுவான விதியின் அடிப்படையில் அவர் கேட்கிறாரு, நீங்க தான் இறந்தவனோட மக்கி போயிருவீங்களே, அப்ப என்னது உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவதை மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். நபிமார்களுடைய உடல்கள் மக்காது, அது விதிவிலக்கு. அப்படிங்கிற காரணத்தினால நபிமார்கள் உடல்களை தவிர மற்ற உடல்களைத்தான் அந்த மக்கி போறதுங்கிற டாபிக் வரும் என்று விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, இங்குன்னா அமெரிக்காவில் இங்கு பணி ஓய்வு பெற்ற பின் பிஎஃப் போல 401K என்ற திட்டம் உள்ளது. இது முற்றிலும் நம் விருப்பத்திற்கு உட்பட்டது. பிஎஃப் போன்று கட்டாயம் இல்லை. இதில் பணியாளர் ஒரு தொகை செலுத்துவார், கம்பெனி ஒரு தொகை செலுத்தும். இந்த இரண்டையும் சேர்த்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். பணியாளர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த நிதியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு தொகை மாதம் வரும். இது இஸ்லாத்தின் அடிப்படையில் கூடுமா? இதுக்கு எடுக்கவில்லை என்று சொன்னால் கம்பெனி நமக்கு தரும் தொகையை இலக்க நேரிடும்னு கேட்டிருக்காரு ஃபாசில். நம்ம விவரம் பத்தலை. இது விருப்பத்திற்கு உட்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த பிஎஃப் எடுக்காம இருக்கலாம்னு தெரியுது சொல்றதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, பிஎஃப்னு ஒன்று இருக்குது, இது முற்றிலும் விருப்பத்திற்கு உட்பட்டது. விருப்பத்திற்கு உட்பட்டதுன்னு அர்த்தம், நான் இதில் சேர விரும்பலன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் சேராம இருந்துருங்க. ஏன்னு கேட்டா, நீங்க அந்த அந்த தொகையை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பங்கு சந்தையில முதலீடு பண்றாங்கன்னு சொல்றீங்க. பங்கு சந்தைங்கிறது என்ன? ஃப்ராட், பித்தலாட்டம். அந்த பங்கு சந்தைங்கிறது ஒரு சூதாட்டம் தான். பங்கு சந்தைன்னா செயற்கையான முறையில் அந்த பொருளை ஏற்றி அதனுடைய மதிப்பை என்ன செய்யறது, 100 ரூபா பங்கு 1 லட்சம் ரூபான்னு ஏற்றி விடுறது. அந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு சூதாட்ட வியாபாரம் தான் பங்கு சந்தைங்கிறது. பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து தருவார்கள்னு சொன்னீர்களே, ஆனால் நம்ம எப்படி பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடாதோ, நம்முடைய பணத்தையும் பங்கு சந்தையில் போடுவான் என்றால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதில் சேரக்கூடாது. அது விருப்பத்தின் மாறுபட்டதில் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். பிஎஃப்னு பாதி பணத்தை பிடிக்கத்தான் செய்வான், அவன் பாதி போடுவான், நீங்கள் கம்பெனியில் பாதி கொடுப்பான்னு கட்டாயமாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ நம்முடைய பணத்தை இழந்துடக்கூடாதுங்கிற நிர்பந்தத்திற்காக வேண்டி என்ன செய்யலாம், அதில் சேர்ந்துக்கலாம். நம் பிள்ளைகள் 6 வயதுக்கு மேல், நம்ம பிள்ளைங்க 6 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளை அடிக்கும் போதோ அல்லது மற்றவர்களை பாதிக்கும் வகையில் நடக்கும் போதோ பெற்றோர் மார்க்க அடிப்படையில் எப்படி கையாளுவது? இன்னும் சில சமயம் பெற்றோர் விசாரிக்கும் போது தன் பிள்ளைகள் சொல்வதை உண்மையாக கருதி எதிர்வாதத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள். இது அந்த பிள்ளைகள் தங்கள் மனதில் தன் பெற்றோர் தன்னுடைய கருத்தை மட்டும்தான் கேட்பார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இதில் மார்க் அடிப்படையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முகமதுங்கிற ஒரு சகோதரர் கேட்கிறார். அதாவது சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 2 பேர் சண்டை பிடிச்சிட்டாங்க, என் பிள்ளையும் இன்னொரு ஆள் பிள்ளையும் சண்டை பிடிச்சிட்டான்னு வைங்களேன். சண்டை பிடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த சண்டையில் என்ன நியாயம்னு சில பெற்றோர் பார்க்கவே மாட்டாங்க. என் பிள்ளை நீ எப்படி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புள்ள சொல்றதை கேட்டுக்கொண்டோ அல்லது கேட்காமலே இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அடுத்த பிள்ளையோட சண்டைக்கு போவாங்க, அடுத்த பிள்ளையோட பெற்றோரோட சண்டைக்கு போவாங்க, குடும்ப பகையாவெல்லாம் போய் முடிஞ்சிடும். அப்படி தான் இருக்குது. சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க பிள்ளை தான் அடிப்பாங்க, ஏன்டா அவனுக்கு தேவையில்லைன்னு அப்படி பெற்றோரும் இருக்கிறாரு. பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை வந்துச்சின்னு சொன்னால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை சார்பாகத்தான் இருக்கணுமா, அல்லது அப்படி இருந்தால் அந்த பிள்ளையை கெடுத்துருமே, அது நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பெற்றோர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்ற நிலைக்கு வளர்த்தோம்னு சொன்னால் அவன் இப்படி நல்ல ஒரு சமுதாயமாக இப்படி உருவாகுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பொதுவாக இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது நீதியாக நடக்கணுங்கிறது இஸ்லாத்தின் பொதுவான ஒரு அம்சம். பிள்ளைகளாக இருக்கட்டும், பிள்ளைகள் அல்லாத மற்றவங்களாக இருக்கட்டும், 2 பேருக்கு பிரச்சனை என்று சொன்னால் பிரச்சனை என்ன, அதில் யார் பக்கம் நீதி, அதை விசாரிக்காமல் என்ன செய்யக்கூடாது, ஏன் புள்ள ஓம் புள்ளங்கிற அடிப்படையில் பிரச்சனை அணுகவே கூடாது. சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பிள்ளை மேலேயும் தப்பு இருக்கும், அவன் பிள்ளை மேலேயும் தப்பு இருக்கும். நம்ம விசாரித்து பார்த்து யார் மேலே தப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம அந்த வளர்த்தா தான் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா வளரும், இல்லைன்னா தருதலை பிள்ளையா போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், 4வது சூறாவில் 135வது ஹதீஸில் சொல்லி காட்டணும், 134 135 வசனத்தில் சொல்கிறான், யாய் உள்ளதின் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள், ஷுஹதா அல் இல்லாஹி, அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள், ஒலவொல அன்புசிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதி தான் பேசணும், உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, ஒல் அக்ரபீன, உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி,
நீங்க நீதியைத்தான் நிலைநாட்டணும். உங்க புள்ளதான் தப்பா பண்ணிட்டான்னு சொன்ன என்ன செய்யணும்? ஏண்டா செஞ்சு அவனைத்தான் நம்ம அடிக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனின் பக்கம் தான் நியாயம். நம்ம பையன் போய் ஒரு ஆள் அநியாயத்துக்கு அடிச்சிருக்கான், விசாரிச்சு பார்த்தோம்னா நம்ம பையன் மேலதான் மிஸ்டேக், அவன் மேல மிஸ்டேக் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு நியாயம் வழங்கணும். உங்க பையனை என் பையன் அடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி இவனை கண்டிச்சு அறிவுரை. இவனுக்கு வயசுக்கு தங்கப்பார் அடிக்கிறான் தான் அடிக்கலாம், புத்தி மீது சொன்னா புத்தி மீது சொல்லலாம். ஆனா அவனை போய் எதிரி போய் என்ன செய்யக்கூடாது? கண்டிச்சிடக்கூடாது. அல்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆகிவிடுங்கள். சுகதா இல்லாஹி, அல்லாவுக்கு சாட்சியாளர்களா இருக்கணும். அல்லா பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க உங்க பக்கம் பேசிட்டீங்கன்னா அல்லா எல்லாம் அது கணக்கு வச்சுருப்பான். அவன் எல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கெல்லாம் மறுமையில கேள்வி இருக்குன்னு அர்த்தம். உடவோட அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதேன் உள்ள அக்கரபியின் பெற்றோருக்கும் உறவினருக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று 134 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5-8 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாய் உள்ளதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, கூணும் கவ்வாமின் இல்லா, அல்லாவுக்காக நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். சுகதா பில் கிறிஸ்தி, நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். வலா எஜிரி மன்னக்கும் சனானு கோமின், ஒரு சாரார் மீது ஏற்பட்ட விருப்பு பகை அல்லா தாதிலோ, நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். ஒருத்தனை பிடிக்காதுங்கிற காரணத்தினால அவனுக்கு நீதி செலுத்தக்கூடாதுன்னு முடிவு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காதனா இருந்தாலும் சரி, அவன் பக்கமும் நியாயம் இருக்கலாம். அப்போ ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு பகை அல்லா தாதிலோ, நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டக்கூடாது. ஏதிலோ, நீதி செலுத்துங்கள். அக்கரபுலி தக்குவா, அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது, இறையச்சத்துக்கு நெருக்கம். உங்களுக்கு இறையச்சம் இருக்குதாங்கிறது தொழுகை பாதத்தை வச்சு மட்டும் இடப்படப்படாது. உங்க பிள்ளைக்கு அடுத்த பிள்ளைக்கு சண்டை வந்துச்சுன்னா நீங்க எப்படி நடக்கிறீங்க, அங்கேயும் தக்குவா இருக்கிறது. உங்க பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா நீதியின் பக்கம் நீங்க நின்றா தான் உங்களுக்கு இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். பிள்ளையின் பக்கம் நின்றீங்கன்னா இறையச்சம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எழுதிலோ, நீதியாக நடங்கள். அக்ரபுலி தக்குவா, அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது. ஒத்தகுல்லா, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ பிமா தாமலூன், இன்னல்லாஹ ஹபீர் பிமா தாமலூன், நீங்கள் செய்வது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க உங்க ஆளுன்னு சொல்லி நீங்க நீதியை வளைச்சிங்கன்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறான் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது 5வது சூறாவுல 8வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தில் அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். ஒய்தா ஹக்கம்து பைனன் நாசி, மக்கள் மத்தியிலே தீர்ப்பளிக்கும் பொழுது, மக்கள் மத்தியில்னா உங்க புள்ள அந்த புள்ள, அதுவும் மக்கள் தான். மக்கள் மத்தியில தீர்ப்பளிக்கும் பொழுது அன் தஹ்குமு பில் அத்லி, நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளை எடுக்கிறான். இன்னல்லாஹ நிஅம்மா யதுக்கும் பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு செய்கிற அழகான அறிவுரை இதுதான் அப்படின்னு 4:58 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:90 சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் நீதியை கட்டளையிடுகிறான், பிறருக்கு உபகாரம் செய்வதை கட்டளையிடுகிறான். ஒய்தாய் இதில் குர்பா, உறவினர்களுக்கு வழங்குவதை கட்டளையிடுகிறான். ஒயன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகை, அருவருக்கத்தக்க காரியம், வெறுக்கத்தக்க காரியம், அநியாயம் செய்யறது, இதையெல்லாம் தடுக்கிறான். ஏழுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். அல்லக்கும் ததக்கரும், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் இதை செய்கிறான்கிறான். அதனால நம்ம பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொன்னா நீதியிலே தான் நிற்கணும். நீதியா நடந்தா தான் நமக்கு தக்குவா இருக்கு, இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிள்ளைகளும் ஒழுங்காக வளருவார்கள் என்று அர்த்தம். அதனால அதில் நீங்கள் இந்த வசனங்களை மனசில் வச்சீங்கன்னா தன்னால் என்ன செய்யக்கூடிய மாற்றங்கள் வரும். இது வரைக்கும் வந்திருக்கிற கேள்வி அனைத்தும் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை நம்ம அடுக்கல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.